students, welcome to வெற்றி தமிழ் நீட் அகாடமி. இந்த காணொலி பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீட் 2025 ஞாயிற்றுல நடந்துச்சுங்களே, அதுக்கான கெமிஸ்ட்ரி சொல்யூஷன் தமிழில் பார்க்க போகிறோம். பியூராக தமிழில், தமிழ் மீடியத்திலேயே தமிழ் வார்த்தைகளுக்கான அர்த்தங்களும் அதுக்கான கீ ஆன்சர்ஸும் பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மாணவர்களுக்கு என்ன ஒரு அறிவுறுத்தல் அப்படின்னா, ஒரு நோட் எடுத்துக்கங்க, நோட்ஸ் எழுதிட்டே வாங்க. இதில் நிறைய விஷயங்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுவேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ரைட். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு சில அறிவுறுத்தல்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னைய தேதி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் வெற்றிகரமாக நிகழ்த்திருக்கு. இதை பற்றி தெரியாத மாணவர்களுக்கு அப்புறம் நியூஸில் பாருங்கள். ஓகேங்களா? தெரிஞ்ச மாணவர்களுக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லணும். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்திய அரசாங்கம் செஞ்ச ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. ஸோ இந்திய அரசாங்கமும் சரி, நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளுக்கும் சரி, நம்ம எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நீட் எக்ஸாமில் நம்ம குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஓரமாக உட்காந்து நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, ஒருவேளை இந்தியன் சோல்ஜர்ஸோ அப்படி மற்றவங்க நினச்சா என்ன ஆகும்? ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஒரு தோல்வி நடந்துச்சு, மறுபடியும் அதுக்கான வெற்றியை பார்க்கறதுக்கான நம்ம மறுபடியும் கடுமையாக வேலை செய்யணும். அப்படிங்கிறது ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடமாகவும் இருக்குது. அதனால் நீட் எக்ஸாமில் குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்கன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க, சரிங்களா? அதனால் இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கங்க. ரைட். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழ் நீட் அகாடமி அப்படிங்கிற நேமில் ஸ்ரீ வித்யாமந்திர ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேலத்தில் லொக்கேட் ஆகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டுக்கான கோச்சிங் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின் எனக்கு சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதில் நான் போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லிக் கொடுத்தேன், இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான எல்லா டீட்டெயிலும் இருக்கும். சரி, இந்த வருஷத்துக்கான பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 12th May ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால சிலபஸை வேகமாக கவர் பண்ண முடியும். சிலபஸை வேகமாக கவர் பண்ணுறது மூலமாக நிறைய மாக் டெஸ்ட் பேப்பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஸ்கூலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த மாவட்ட சேர்ந்த மாணவர்களும் மாணவிகளும் இருந்தாலும் சரி, ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நடக்குது. நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணிக்கலாம். மெட்டீரியல், டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும், பயன்படுத்திக்கிங்க. அட்மிஷனுக்காக 9080549820 நம்பரை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு டைம் என்கொயரி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வகுப்புகளும் சரி, கோச்சிங்கும் சரி ப்ரொவைட் பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழகத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் தான். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக தான் சொல்லி தரப்போம். ஞாபகம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் நான் ட்ரான்ஸ்பராக கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நீங்கள் அது இருக்குது இது இருக்குன்னு என்கொயரி பண்ண தேவையில்ல, டேரெக்டாகவே நான் கொடுத்துட்டேன். நீங்கள் டேரெக்டாக அட்மிஷனுக்கு வரலாம். 7.5% 35,000, 92.5 இருக்கவங்களுக்கு 55,000. அதாவது 6th இருந்து 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 35,000 ரூபா. நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா 55,000 ரூபா. இதுவும் எங்களால் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ண முடியும். அதனால் as soon as possible நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ கிளாஸஸ் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், 12th May ஸ்டார்ட் ஆகப்படுது. ரொம்ப ஃபுல்-ஃப்ளெஜ்டான கிளாஸஸாக இருக்கும். எல்லா கிளாஸஸும் ரெக்கார்டிங் போடுவோம். எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும், PDF கிடைக்கும். டெஸ்ட் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் நடக்கும். கிட்டத்தட்ட 35 டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டுக்கு மேலே நம்ம இதில் வைக்க போகிறோம். அப்போ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸும் சும்மா வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ரிவிஷனும் கொடுக்க போகிறோம். சரி, ரைட்டு, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ மன உறுதியோடு இருங்க. இப்போ நம்ம கொஷினோட டிஸ்கஷன் பண்ணிடலாம். பியூர் தமிழ்லேயே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கூற்று பாருங்க. இதில் 2 கூற்றுகள் தரப்பட்டுள்ளன. கூற்று 1, கூற்று 2 ரெண்டையும் படிச்சதுக்கு அப்புறம் மேற்கண்ட இரு கூற்றுகளின் அடிப்படையில் கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுங்க. அப்ப இந்த கூற்று படிச்சு பார்க்க சொல்றான், வேற எதுவும் கிடையாது. படிச்சு பார்க்கலாமா? ஃபெர்ரோகாந்த தன்மை என்பது பாராகாந்த தன்மையின் மிக அளவு என கருதப்படுகிறது. ஆனா இது பாத்தீங்கன்னா புத்தகத்திலயும் இருக்கு, NCERT-லயும் இருக்கு, நம்ம தமிழ்நாடு புக்லயும் இருக்கு, SCERT-லயும் இருக்கு. ரெண்டுலையுமே இந்த தகவல்கள் இருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு படிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த தகவல் கண்டிப்பாக எடுக்க முடியும். நீங்கள் ஸ்டேட் போர்டோ இல்லை CBSE ரெண்டுலேயுமே இந்த தகவல் இருக்குது. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 2 புக்லேயுமே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 2 கேள்வியுமே ஈஸியான ஜோனில் சார் வைக்கிறேன். சரி, ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க, பெர்ரோகாந்த தன்மை என்பது பாராகாந்த தன்மையின் மிக அளவா. ஃபர்ஸ்ட் பெர்ரோகாந்தம்னா என்ன தெரியுங்களா? பெர்ரோகாந்தம் அப்படிங்கிறதுக்கும் பாராகாந்தமும் என்னென்ன சார் அர்த்தம் பாருங்க. மேலே இருக்குது பாராகாந்த தன்மை, கீழே இருக்குது பெர்ரோகாந்த தன்மைன்னு வச்சுக்கலாம். ஒரு காந்தப்புல வருது, ஒரு காந்தப்புல வரி வருது அப்படின்னா பாராகாந்தம் சரி பண்ண உனக்கு ஓரளவுக்கு அட்ராக்ட் பண்ணிக்கிறேன்னு லைட்டாக தான் சரி அட்ராக்ட் பண்ணும். இதுவே ஃபெர்ரோ அப்படின்னா காந்த கோடு வருதுன்னு வைங்களா, அதை பிடிச்சி சென்டர் வரைக்கும் இழுத்துரும். இப்போ பாருங்க, கொஞ்சம் தான் இழுக்குது, நல்லா பிடிச்சி உள்ள இழுத்துக்கும். அப்போ பாராகாந்த தன்மையத்தோட அதிகபட்ச அளவு ஃபெர்ரோகாந்த தன்மை அப்படிங்கிறது இந்த ஒரு வார்த்தையிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
ஸோ அதாவது காந்தப்புலத்தை அதிகமாக வலிமையாக அட்ராக்ட் பண்ணும். நோட் பண்ணிக்கணும்னா சும்மா வெறுமனே கீ மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணுற குழந்தைங்களா இருந்தீங்கனாலும் இல்லை ஃபியூச்சரில் ப்ரிப்பேர் பண்ணுற குழந்தைங்களா இருந்தாலும் நோட்ஸ் எழுதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ன பண்ணும், காந்தப்புலத்தை ஈர்க்கும். இது வந்து குறைவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான என்சிஆர்டி பாயிண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு என்சிஆர்டி பாயிண்டாகவும் நம்ம பார்த்துக்கலாம். ரைட், இந்த ஃபைலை ஒரு டைம் நம்ம சேவும் பண்ணிக்குவோம். ரைட், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரோகாந்தன்மைங்கிறது அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா காந்தப்புலத்தை இருக்கும், இது குறைவான. அப்போ பாராகாந்தத்தை கம்பேர் பண்ணுறப்ப அதாவது பாராகாந்தத்தோட மிக அளவு ஃபெரோகாந்தங்கிறது எந்த ஒரு தப்பு இல்லைல்ல. அப்போ கொடுத்துருக்க கூற்று சரிதான், டைம் படித்து பாருங்க. இது கூற்று 1 வந்து சரி. கூற்று 2 படித்து பார்க்கலாம். குரோமியம் 2+ அயனி, அதாவது அணு எண்ணும் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கான், உள்ள தனித்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை. தனித்த எலக்ட்ரான் எண்ணிக்கைன்னா இப்படி ஒரு ஆர்பிட்டல் வரையினா இப்படி ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு, தனித்த எலக்ட்ரான் எண்ணிக்கை Nd3+ அயனில் அதோட அணு எண்ணு கொடுத்துட்டான், உள்ளதற்கு சமம். அதாவது இதில் கூட தனித்த எலக்ட்ரானு இதில் கூட தனித்த எலக்ட்ரானு சமம்னு கொடுத்துருக்கான். நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? ரைட், எப்படி சார் செக் பண்ணி பார்க்குறது? கொஸ்டின் பேப்பரில் அணியன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் போட்டு பார்க்கலாம். பட் ஆனால் இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்கான், குரோமியம் 2+ கொடுத்துருக்கான். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சார்? 3d5 4sல ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான். 2+ அப்படிங்கிறப்ப இது குரோமியத்துக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது வந்து குரோமியத்துக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதில் 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா இதில் கூட ஒரு எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு போயிடும், அதுக்கப்புறம் இதில் கூட எலக்ட்ரான் போயிடும். அப்போ இதில் என்ன இருக்கும், 1 2 3 4. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3d4. அப்போ எத்தனை தனித்த எலக்ட்ரான் என்னக்குன்னு கூட்டலாமா? 1 2 3 4, அவ்வளோதான். அப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 4. இன்னொன்று என்ன கொடுத்துருக்கான், Nd3+. இதோட மொத்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரையணும் அவசியம் இல்லைம்மா. இதோட எலக்ட்ரானிக் அணு எண் எவ்வளோ? 60. அப்போ எலக்ட்ரான் கட்டமைப்பு எப்படி சார் எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு கிட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மந்த வாயு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஜெனானில் 54 எலக்ட்ரான் ஃபுல் ஆகிடும், நிரப்பப்பட்டோம். அப்போ மீதிக்கு நம்ம எழுதலாம். ஜெனானுக்கு அப்புறம் வந்து அது F ஆர்பிட்டால், அதுக்கப்புறம் D ஆர்பிட்டால், அதுக்கப்புறம் S ஆர்பிட்டால். இது 4F, இது 5, இது 6 இருக்கும். Dயில் எந்த எலக்ட்ரானும் ஃபுல் ஆகாது, டோன்ட் வரி. மீதி வந்து பார்த்தீங்கன்னா Sல 55 56, மீதி 57 58 59 60, 4 எலக்ட்ரான் எங்கே ஃபுல் ஆகிக்கும்? இந்த 4Fல ஃபுல் ஆகிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? Nd, நியோடைனியம். இதில் 3+னா 3 எலக்ட்ரான் வந்து போயிடணும். 3 எலக்ட்ரான் எப்படி சார் போகும்? கடைசிலேருந்து எடுத்துக்கணும். 1 இதில் 2 போயிடுச்சு, இதில் 1 போயிடும். அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 3 எலக்ட்ரான். 3மே தனியாக தான் இருக்கும், 4F இல்லை. ஸோ அதனால் F ஆர்பிட்டால் உறைஞ்சி காட்டுறாங்க, கண்டிப்பாக உறைஞ்சி காட்டலாம். 2 3 1 2 3 4 5 6 7. அப்போ 1 2 3. அப்போ எப்படி இருக்குது? 1 2 3. 3மே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தனித்த எலக்ட்ரான் இருக்குது? 3 தனித்த எலக்ட்ரான் இருக்குது. அப்போ பாயிண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரோமியம் 2+ அண்டு Nd3+ ரெண்டுலேயுமே தனித்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை ஒரே மாதிரி இல்லை. ரெண்டுலேயுமே தனித்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை ஒரே மாதிரி இல்லை. ஸோ தட் ரெண்டாவது கூற்று வந்து தவறு. இந்த கூற்று நமக்கு என்னன்னு சொல்லிடணும்? தவறுன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் கூற்று சரி. அப்போ கொடுக்கப்பட்ட 2 கூற்றுல கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறு. ஸோ இதுக்கான பதில் வந்து ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து கேள்வி பாருங்க. இந்த கேள்வி பாருங்க. கேள்வி பார்த்தீங்கன்னா 1000 கெல்வின் 1000 கெல்வினில் ஏங்கிறது வாயு நிலைமையில் இருக்கு, 2B மாறப்போ அதுவும் வாயு நிலைமையில் இருக்கு என்ற வினையின் பின்னோக்கு வினையின் வினைவேக மாறிலி முன்னோக்கு வினையின் வினைவேக மாறிலியை போல் காட்டிலும் 2500 மடங்கு அதிகம். பின்னோக்கு மாறிலி எது? பின்னோக்கு மாறிலி Kp. பின்னோக்கு மாறிலியோடு வினைவேக மாறிலி அதை Kp. முன்னோக்கு வினையின் வினைவேக மாறிலியை காட்டிலும் 2500 மடங்கு அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு என்னங்க சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இது 2500 டைம் இந்த கேபிங்கிறது காட்டுற மாதிரி கீழே காட்டுற மாதிரி. அதாவது Kp அப்படிங்கிறது Kf, அதாவது இது வந்து முன்னோக்கு வினை, இது பின்னோக்கு வினை மாறிலி. இதோட மதிப்பு இந்த மதிப்பு மாதிரி 2500 மடங்கு அதிகம். இதுதான் கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. எனில் 1000 கெல்வின் Kpயின் மதிப்பை காண்க. ஆரோட மதிப்பு கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துட்டான். சரி, எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? லிசன்மா, லிசன். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கொஸ்டின் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டது Kp மதிப்பு.
கேபி மதிப்பு தெரியணும்னா கேபி கேசி ரிலேட்டட் கூடிய மதிப்புக்கு நம்ம போயிடலாம். என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேபி விச் இஸ் ஈக்குவல் டு கேசி இன்டூ ஆர்டி பவர் டெல்டா என்ஜி. கேபி தான் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கோம், அப்படியே விட்டுருங்க. கேசிக்கு நேரடியாக தகவல்கள் இல்லை, ஆனால் நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியணும். இது புக்கில் இருக்கு, கேஎஃப் டிவைடட் பை கேபி. இதை நம்ம கிளாஸ்லேயே அடிக்கடி ரிவிஷன் கொடுத்துருக்கோம். அண்டு ஆர்டி பவர் டெல்டா என்ஜி. கொஸ்டின் பேப்பரில் கவனிங்களேன், டெல்டா என்ஜிக்கு கண்டுபிடிக்கிறது பாருங்க. இதுவும் வாயு நிலைமையில் 2, வாயு நிலைமையில் 1. விளைபொருட்களோட எண்ணிக்கை மைனஸ் வினைப்படு பொருட்களோட எண்ணிக்கை. அப்போ 2 மைனஸ் 1. அப்போ டெல்டா என்ஜியோட மதிப்பு 1. அப்போ இந்த இடம் என்ன ஆயிடுச்சு? 1. மீதெல்லாம் நீங்கள் போட்டுக்கங்க. கேஎஃப் அப்படியே சார் வச்சுக்கிறேன், கேஎஃப் சார் அப்படியே வச்சுக்கிறேன். கேபிக்கு பதிலாக ஒரு தகவல் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. என்ன சார்? கேபியின் மதிப்பானது வினைவேக மதிப்பு அப்படிங்கிறது பின்னோக்கு வினை மாறிலியோட மதிப்பு அப்படிங்கிறது முன்னோக்கு வினை மாறிலி போல் 2500 மடங்கு அதிகம். அப்போ 2500 மடங்கு முன்னோக்கு மாறிலி. அவ்வளோதான். ஆரோட மதிப்பு எவ்வளோ கொஸ்டின் பேப்பரில்? 0.0831 கொடுத்துருக்காங்க. வெப்பத்தோட மதிப்பு 1000. இது 1ங்கிறப்ப நம்ம எழுத தேவையில்லை, அவ்வளோ தானே. இதுவும் அடிச்சு விட்ருங்க. மீது வந்து நம்ம பெருக்கல் கணக்கு தான். மீது வந்து பெருக்கல் கணக்கு. 0 0 கேன்சல். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் தான். மீது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 இதோட பெருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.83. பக்கத்தில் நமக்கு எவ்வளோ இருக்குது? 25 இருக்குது. இந்த 2 0வையும் வெளியே எடுத்தோன்னா 83 டிவைட் பை 25 இன்ட்டு 10 -2. இது ரெண்டையும் வகுக்கலாம். வகுத்தோம்னா 83 25 3 5 75. அங்கே ஒரு 3, இங்கே ஒரு 5, ஒரு 8 புள்ளி வச்சு 0 சேர்த்தோம்னா அகெயின் ஒரு 3 3.3ன்னு போகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல 3.3 இன்ட்டு 10 -2ன்னு போடலாம். 10 -2ன்னு போட்டோம்னா இது ரெண்டையும் உள்ளே கொண்டு வந்தோம்னா 0.033 அப்படிங்கிறது நமக்கு என்னவா இருக்கும்? கேபியோட மதிப்பாக இருக்கும். பார்த்துடலாமா சாய்ஸில் இருக்கான்ட்டு? எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஸோ அவ்வளோ ஈஸியான ஒரு கேள்வியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பயப்படாமல் வந்து கொஸ்டின் பேப்பரில் எழுதுங்க. இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா இது புக்லேயே இருக்குது, நம்ம கிளாஸ்லேயும் மல்டிபிள் டைம் ரிவிஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் இதோட ஃபார்முலா இதையும் புக்கில் இருக்குது, மல்டிபிள் டைம் ரிவிஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த மாதிரி பெருக்கல் வகுத்தல் இது தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, புதுசாக இருக்கும் பயப்படாதீங்க, கற்றுக்கலாம். மறுபடி நீங்கள் அடுத்த வருஷம் அட்டம் எழுதிங்கன்னா முதல்ல உட்காந்து எல்லாம் படிங்க, பெருக்கல் வகுத்தல் எல்லாம் கற்றுக்கலாம், பயப்படாதீங்க. இந்த மாதிரி சம்பளம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும். என்னென்னு போட்டு பார்க்கலாம். லிசன். C4H8O என்ற மூலக்கூறு வாய்ப்பாடு கொண்டது, இது எதுவாக வேணா இருக்கலாம், கொண்ட வளைய ஈத்தர். ஆனால் கொஸ்டின் பேப்பர்ல என்ன கொடுத்துட்டான்? ஒரு வளைய ஈத்தர்னு கொடுத்துட்டான். உருவாக்கும் சாத்தியமான மாற்றியங்களின் மொத்த எண்ணிக்கை. மாற்றத்தில் அமைப்பு மாற்றியமும் இருக்கணும், முப்பரிமாண மாற்றியமும் இருக்கணும். மாற்றியத்தோடு சேர்த்து எவ்வளோ மாற்றியங்கள், அதாவது முப்பரிமாண மாற்றியங்கள் இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் கேள்வி உத்து கவனிக்கணும். கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வளைய ஈத்தர்னு கொடுத்துட்டான். கார்பன் 4, ஹைட்ரஜன் 8, ஆக்சிஜன் 1. இதில் நம்ம கொடுத்த ஒரே தகவல் வந்து இது ஒரு வளைய ஈத்தர் மட்டும்தான். இதை வச்சு நம்ம எல்லாத்தையும் யூகிக்கிறோம். வளைய ஈத்தர்னா எத்தனை வளையன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டெவிட்டா அளவு கண்டுபிடிக்கணும். இங்கிலீஷில் வந்து டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் சொல்லுவாங்க. இதில் கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா கார்பன் ஒரு 1, மொத்தம் கார்பன் இதில் 4 இருக்குது, 4 கூட்டல் 1 மைனஸ் ஹைட்ரஜன் 8, அதில் பாதி 2, 5 - 8/2, 10 - 8 டிவைட் பை 2, 2 டிவைட் பை 2 = 1. 1ன்னு வருது. அப்போ இதுலேருந்து என்ன சார் நமக்கு தெரியும்னா ஒரே ஒரு வளையம் மட்டும்தான் இருக்கும். இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உறுதியான தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கன்னா ஒரே ஒரு வளையம் மட்டும்தான் சாத்தியம். சரி சார், ஒரே ஒரு வளையம் மட்டும் தான் சாத்தியம், அடுத்து நான் என்ன பண்ணுறது? அந்த ஒரு வளையம் எந்த மாதிரி இருக்கலாம் கவனிங்க. நமக்கு C4H8ல் ஒரு வளையம்னு கண்டுபிடிச்சிட்டோம். 4 கார்பனும் வளையத்துக்கு உட்படலாம். 4 கார்பனும் 1 2 3 4, மீது 1 இப்படி ஆக்சிஜனாக இருக்கலாம். 1 இது ஒரு சாத்தியம். ரெண்டாவது சாத்தியம் 3 வளையத்தில் இருக்கலாம். எப்படி சார் 3 வளையத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். அடுத்து 3வது சாத்தியம் இன்னும் ஒரு சாத்தியத்திலேயே இருக்கு, இங்க இந்த ஆக்சிஜன் இடம்பெறலாம். அவ்வளோதான். அடுத்த சாத்திய 4வதுல என்ன இருக்கு? நமக்கு மொத்தம் 4 கார்பன், அங்கே ஒரு சாத்தியம், இங்கே ஒரு சாத்தியம், அவ்வளோதான்.
இங்கே ஒரு ஆக்சிஜன் வந்தால் இப்படி ஒரு சாத்தியம் இருக்குது. 5வது சாத்தியம் நமக்கு இன்னும் இப்படி வரலாம். இப்படி ஒரு சாத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா 5வது சாத்தியமாக நமக்கு அமையுது. ஸோ இதில் வந்து 3, இதில் 4 ரிங்கு, இதில் 3 ரிங்கு கார்பனு. ஸோ அடுத்து என்ன சாத்தியம் வர வாய்ப்பு இருக்குன்னா ஒரே சைடில் 2 வரலாம். இன்னும் ஒரு சாத்தியம் இருக்குது. இதை பற்றி நம்ம பெருசாக இப்போ லெக்சரில் சார் சொல்லித்தரல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வரையதே வந்து தனியாக ஒரு லெக்சராக நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபியூச்சரில் இந்த மாதிரி தனியாக ஷேப் வரையது மட்டுமே சார் ஒரு லெக்சராக உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போதைக்கு அதை பற்றி நம்ம பார்க்க வேணாம். இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். அப்போ மொத்தம் 7 ஷேப்பாக அதில் வர வாய்ப்பு இருக்குது. மற்ற எந்த இது இல்லை. இது கொஞ்சம் சவால் கொஸ்டின் தான்மா, சரிங்களா? மொதல் பாயிண்ட், இது ஒரு சவால்காரம் தான், ஈஸி கிடையாது, கொஞ்சம் நேரம் ஆகும். சவால்னு விட்ட சவால். சரி, ரைட்டு, ஓகே. அப்படி பார்த்தா இதில் 7 தான் வருது. ஆனால் ஓகே, இது நாமளாக வடிவத்துக்கு வந்துடும். நம்ம மாற்றியங்களோட சேர்த்து சொல்லணும். முப்பரிமாண மாற்றத்தையும் சேர்த்து, முப்பரிமாணம்னா R வடிவமும் S வடிவமும் சேர்க்கணும். R வடிவம் S வடிவம் நினைத்துலன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் தனியாக ஒரு லெக்சர் போடுறேன். சரி, R வடிவம் S வடிவம் எங்கே வரணும்? R வடிவம் S வடிவம் வரணும்னா அதுக்கு என்ன வேணும்? சமச்சீரற்ற கார்பன், கைரல் கார்பன் சொல்லுவாங்க, அது வேணும். எங்கே இருக்கு சமச்சீரற்ற கார்பன்? 1 2 3. இங்கே ஒரு சமச்சீரற்ற கார்பன் வருது. அப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று வரும், 8. அல்ல இங்கே இல்லை, இங்கே 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 அங்கே வராது. 1 2 இங்கே வராது, இங்கே 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 வரனால இது ஒரு 8. இங்கே வருது. எட்டு. இதில் RR வடிவம் ஒன்று வரும், SS வடிவம் ஒன்று வரும், RS வடிவம் ஒன்று வரும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா 8, இது ஒரு 9, இது ஒரு 10. ஏன்னா ஒரு வடிவம் அது சொந்தம், அதை விட்டேன். 9 10. இன்னும் எதில் 1வது கைரல் கார்பன் வருதுன்னு பார்க்கலாம். இதில் வராது, இதில் வருது, இதில் வருது. வேறு இதில் வருதா? இது ஒன்று தான் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட இது மொத்தம் 11. சரியா போச்சு. மொத்தம் 11 வாய்ப்புகள் இருக்குது. சாய்ஸில் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டா போதும். இருக்குது, சாய்ஸில் இருக்குது. மேபி கீ வந்து மாறலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு எதாவது அவங்களோட வெரிஃபிகேஷன் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு உறுதியான கீ வந்து இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மாற்றியங்கள் கிடைக்கப்பெறுது அப்படிங்கிறது இந்த கேள்விக்கான பதில். ரைட். இதில் நிறைய கான்செப்ட் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒரு லெக்சராக போட்டு விட்றேன். ரைட். இதெல்லாம் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம நிறைய டைம் சொன்னது தான். மாற்றியங்களை வரைய கற்றுக்கணும் அப்படிங்கிற பாயிண்டில் நம்ம நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்துக்கணும். அடுத்து இது ஒரு எளிமையான கேள்வி தான். இதுவுமே புத்தகத்தில் இருக்கு. பூஜ்ய அளவில் பிணைப்பு எண்ணிக்கை கொண்ட ஒரு கற்பனையான ஈரணு மூலக்கூறு மிகவும் நிலைப்புத்தன்மை கொண்டது. ஆனால் நல்லா பாருங்க, கொஸ்டின் பேப்பர்ல பூஜ்ய அளவில் பிணைப்பு எண்ணிக்கை. பிணைப்புனா ஒரு மூலக்கூறுக்கு இன்னொரு மூலக்கூறு நடுவில் கூடிய பிணைப்பு. இது பூஜ்யம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி நிலைப்புத்தன்மையாக இருக்கும்? நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிணைப்பே பூஜ்யம் ஆச்சுன்னா அது எப்படி நிலையாக இருக்கும்? அப்போ மொத கூட்டம் நமக்கு என்னவா இருக்குது? தவறாக இருக்குது. பிணைப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பிணைப்பு நீளம் அதிகரிக்கிறது. நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கணுமா? பிணைப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. அவன் பிணைப்பு எண்ணிக்கைன்னு சொன்னதை விட பிணைப்பு தரன்னு சொல்லலாம். பாண்ட் ஆர்டர், பட் பிணைப்பு எண்ணிக்கைன்னு கொடுத்துருக்கான். இது பிணைப்பு தரன்னு சொன்னாலும் ஓகே தான். பாண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இதில் 3 பாண்ட் இருக்குது, இதில் 2 பாண்ட் இருக்குது, இதில் 1 பாண்ட் இருக்குன்னா 3 பாண்டு. 3 பிணைப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்ன சார் அர்த்தம்னா, பிணைப்பு எண்ணிக்கை பிணைப்பு நீளத்துக்கு எதிர் தகவல் இருக்கும், நேர் தகவல் இருக்காது. அதாவது பிணைப்பு நீளம் கூடிச்சுன்னா பிணைப்பு எண்ணிக்கை கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒற்றை பிணைப்பு தான் அதிக நீளமாக இருக்கும் இரட்டை பிணைப்பை ஒப்பிடுறப்போ. இரட்டை பிணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும் முப்பிணைப்பை ஒப்பிடு பார்த்துறப்போ. அப்போ கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி ஸ்டேட் படித்து பார்க்கலாம். பிணைப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பிணைப்பு நீளம் அதிகரிக்கிறதாங்கிற தவறு. தப்பு தானே? ஸோ இதில் 2 ஸ்டேட்மெண்ட் தப்பா? 2 கூற்றுகளும் தவறானவை. 2 கூற்றுகளும் தவறானவை. இதுக்கான சரியான பதில். அடுத்தது
இது ரொம்ப ரொம்ப எளிமை, புக்கில் பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். டைபால் ஹச்சில் எப்பயுமே கேட்கக்கூடிய கேள்வி. கீழ்கண்டம் வினை மாற்றத்திற்கு பயன்படும் பொருத்தமான வினைக்காரணையை தேர்ந்தெடுக்க. அது என்ன சார் வினைக்காரணி? இப்போ இந்த இடத்துல உத்து பாருங்க, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்டர் கொடுத்துருக்கான். இந்த இடத்துல என்னவா மாறி இருக்கு, ஆல்டிகைடாக மாறி இருக்கு. எஸ்டரை ஆல்டிகைடாக மாற்றக்கூடிய வினைக்காரணி யாரு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைபால் ஹச்சு வித் வாட்டர், அதாவது நீரற்றத்துக்கு செய்யப்படுறப்போ. அது என்ன சார் டைபால் ஹச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணுமா, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒடுக்க காரணி. இந்த ஒடுக்க காரணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை வழங்கும். அது ரொம்ப ரொம்ப நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஹைட்ரஜனை வழங்கும். எப்படி சார் வழங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பாண்ட் உடைச்சிட்டு இதுக்கு ஒரு ஹைட்ரஜன், இந்த இடத்துல பாண்ட் உடைச்சு இவனுக்கு ஒரு ஹைட்ரஜன். இந்த டோட்டல் பாண்டியை உடைக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னா அது டைபால் ஹச்சுக்கு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து அடிக்கடி நீட்டில் கேட்கக்கூடிய ஒரு பாயிண்டாகவும் இருக்கும். டை ஐசோபியூட்டல் அலுமினோ ஹைட்ரேட்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் நீரேற்றமும் நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஒன்று. இது எளிமையான புத்தகத்திலேருந்து வந்து கூடிய கேள்வி. இது பவர் கட்டு. சரி, ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, பவர் கட் ஆகிடுச்சு. இப்போ ரிட்டர்ன் வந்துடுச்சு. நம்ம அப்படியே பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கேள்விலாம் பார்த்தாச்சு. கரெக்ட். பேக். ஓகே, இது பார்த்தாச்சு. கரெக்ட். ஓகே, நடுவில் ஒரு சின்ன பவர் கட்டு. இப்போ நம்ம ரிட்டர்ன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரைட், என்ன பார்த்துருந்தோம், எஸ்டர் வந்து ஆல்டிகைடாக யார் சார் மாற்றி கொடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த டைபால் ஹச் வித்து வாட்டர், அதாவது நீரேற்றம்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக எனக்கு வந்து எஸ்டரை ஆல்டிகைடாக மாற்ற முடியும். மற்ற சாய்ஸ்லாம் ஏன் வராது சார்ங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ரைட்டா? ஏன்னா மற்ற யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டை உடைக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. இவனால் மட்டும் தான் இந்த பாண்டை உடச்சி ஆல்டிகைடு அப்படிங்கிற ஒன்று ஃபார்ம் பண்ண முடியும். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட வினையில் உருவாகும் முதன்மை அளவு விளைபொருள் என்ன? முதன்மை அளவு விளைபொருள் என்னன்னு கேட்குறோம். ஆனால் இந்த இடத்துல எது வந்து மிகையாக எடுத்திருக்காங்கிறது நல்லா கவனம் செலுத்தணும். இதில் வந்து அதிக அளவில் எடுத்தது வந்து கிருகனாய்டு வினைக்காரணி. அதுக்கப்புறமேட்டுக்கு நீரும் எடுத்திருக்காங்க. கிருகனாய்டை தாண்டி நீரும் இருக்குது, நீரேற்றமும் நடக்குது. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் கீட்டோன் இருக்குது, இந்த இடத்துல சைனைடு குரூப் இருக்குது. ரெண்டு இடத்துலையுமே கிருகனாய்டு வினை வந்து வினை புரியும். ரைட், ஓகே. சரி சார், இந்த இடத்துல கீட்டோனோட விடை புரியிறப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட எலக்ட்ரான்ஸை மேலே கொண்டு போய்ட்டு இந்த இடத்துல CH3 குரூப் அட்டாக் பண்ணும். அதே மாதிரி CNOடையும் CH3 குரூப் அட்டாக் பண்ணும். கடைசியாக நீரற்ற செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், CN குரூப் வந்து கீட்டோ குரூப்பாக மாறிடும். CN குரூப் வந்து கீட்டோ குரூப்பாக மாறிடும். அதே மாதிரி இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் கிடைச்சி ஆல்கலாக மாறிடும். அவ்வளோதான், CH3OH நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல டபுள் CH3 கிடைக்காது. இந்த இடத்துல கீட்டோனாவே இருக்காது. இதில் CNCNாவே இருக்காது. ஸோ எந்த சாய்ஸ்லுமே இல்லை. இந்த சாய்ஸில் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2. ஆன்சர் ஆப்ஷன் 1 ரெக்கார்ட் ஆகுதா? ரைட். அடுத்தது 0.05 மோல் டிவைடட் பை லிட்டர் செறிவு கொண்ட ஒற்றை காரத்துவம் கொண்ட வலிமை குறை அமிலத்தின் அமில கரைசலின் மோலார் கடத்துத்திறன் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துட்டான். மோலார் கடத்துத்திறன் சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை மோல் எனில் அதன் பிரிகை வீதம் கேட்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நேர்மின் சுமையாகட்டும் எதிர்மின் சுமையோட முடிவில்லா மதிப்பும் கொடுத்துருக்கான். முடிவில்லா மோலார் கடத்துத்திறனும் கொடுத்துருக்கான். இதில் வந்து பிரிகை வீதம் ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியும். இதில் பிரிகை வீதம் எப்படி சார் கால்குலேட் பண்ணிடுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிகை வீதம் ஆல்ஃபான்னு சொல்லுவோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிகை வீதம் கண்டுபிடிக்கிறப்போ மோலார் கடத்துத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா முடிவில் மதிப்புலையும் மோலார் கடத்துத்திறன் அதோட செறிவோட மதிப்புலையும் கால்குலேட் பண்ணணும். சரி சார், எங்கே சார் செறிவோட மதிப்பு கொஸ்டின் பேப்பரில் 90 கொடுத்துருக்கான். இன்ஃபினிட்டியில், அதாவது வந்து முடிவில் இதில் 2 மதிப்பு கொடுத்துருக்கான். 2 ஆட் பண்ணும். 349.6 கூட்டல் 50.4
90. இது ரெண்டையும் கூட்டலாமா? 349.6 50.4. 0 பேலன்ஸ் 1 0 0 பேலன்ஸ் 1 400 வருதுமா. 2/400. 0 0 கேன்சல். 9/40. 9/4 கீழே இந்த 10 அப்படின்னா இப்போ 10 + 1 மேலே போனால் -1. 9 மட்டும் 4ஆல் வகுத்தோம்னா 2 8 பேலன்ஸ் 1 புள்ளி வச்சா 0 8 பேலன்ஸ் 2 0 போட்டோம்னா 5 2.25 2.25 × 10 -1. அப்போ ஒரு 0 மட்டும் போட்டால் 0.225 எங்கே இருக்குது? இதாக இருக்குது, ரெண்டாவது பதிலில் இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2. கீழ்கண்ட வினையில் லசிங்கன் சோதனையில் கீழ்கண்டவில் எது வராது? ஆனால் லசிங்கன் சோதனை சல்ஃபர் தரும், ஹாலஜன் தரும், அதே மாதிரி நைட்ரஜன் தரும். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி புத்தகத்துலேயும் இருக்கும், என்சிஆர்டி புத்தகத்துலேயும் இருக்கும். இதெல்லாம் புக் கேள்வி தான், என்ன நம்மளால் எக்ஸாம் ஆல் ரீகார்ட் பண்ணணும். அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இது முந்தைய ஆண்டில் கேட்கப்பட்ட கேள்வியும் கூட, ப்ரீ பிஒய்க்கு. ஸோ இது எல்லாமே பிஒய்க்கு தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சல்ஃபர், ஹாலஜன், நைட்ரஜனை கண்டுபிடிச்சி கொடுக்கும். அப்போ யார் கண்டுபிடிக்க முடியாது? இதில் கூட எந்த ஒரு காம்பவுண்டுக்கும் லசிங்கன் சோதனைக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ அவன் தான் கேட்டிருக்கா, லசிங்கன் சோதனை கீழ்கண்டில் எது வராது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. இதெல்லாம் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் நடத்துகிறப்ப சொல்லுவேன். ரொம்ப ஈஸியாக கேட்டால் லசிங்கன் சோதனை கேட்டுருவாங்கன்னு சொல்லியிருந்தேன், லசிங்கன் சோதனை கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடிய மாணவர்கள், இனி எதிர்காலத்தில் நீட் எழுதக்கூடிய மாணவர்களும் இதை மனசில் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்ட அலிஃபாட்டிக் அமிலங்களின் அமிலத்தன்மையின் சரியான இறங்கு வரிசை காண்க. அது என்ன அமிலத்தன்மையின் இறங்கு வரிசை? அமிலத்தன்மைனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா H+ கொடுக்கணும், H+ கொடுக்கணும் இல்லையா? தனித்த ஜோடி எலக்ட்ரான்களை வந்து ஏற்கணும். இது ரெண்டுமே அவனோட விதி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இதில் CH3 இருக்குது, இங்கே HCOH இருக்குது, HCHO இருக்குது, இங்கே மூவினே கார்பன் இருக்குது. நல்லா பாருங்கள், மூவினே கார்பன் கடைசியாக தான் வரணும், ஓரினே கார்பனும் கடைசியாக தான் வரணும். இந்த இடத்துல HCOH3 இருக்குன்னா இதுதான் ஈஸியாக H வெளியே வந்துடும். அடுத்து பாருங்கள், இங்கே ஓரிணைய, இங்கே மூவினைய, தப்பு. இதே பாருங்கள் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கா? சாரி இந்த இடத்துல பாருங்கள், ஓரிணைய, ஈரிணைய, மூவினைய கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த தான் ஆன்சர். இந்த இடத்துல எடுத்த இடத்துல மூவினைய வருது, மூவினைய கடைசியாக தான் வரணும். மூவினைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரஜனை தராது. ஏன்னு ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். 3 பக்கமும் கார்பன் இருக்குன்னா இங்கிருந்து நிறைய எலக்ட்ரான் வரும். இதான் தூண்டல் விளைவுன்னு சொல்லுவாங்க. தூண்டல் விளைவு இருக்குன்னா ஞாபகம் வச்சுக்கண்ணா, எந்தெந்த இடத்துல தூண்டல் விளைவு இருக்கோ அந்தந்த இடத்துல என்ன சார் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படாது. ஸோ அதனால் மூவினிய கார்பனில் வந்து என்ன நடக்காது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் தர முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது சிறந்த அமிலமாக இருக்காது, ஒரு வலிமை குறைய அமிலமாக மட்டும்தான் இருக்கும். வலிமை குறைய அமிலம் தான் மூவினைய. சார் வரிசை தெரியும்னா மூவினைய, அதுக்கப்புறம் ஈரிணைய, அதுக்கப்புறம் ஓரிணைய. இது வந்து பார்த்தீங்கன்னா வலிமை குறை வரிசை. வலிமையான காரம் வேணும், அதாவது சார் வலிமையான அமில வரிசை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரிணைய, அதுக்கப்புறம் ஈரிணைய, அதுக்கப்புறம் மூவினைய. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரிணைய ஈரிணை இல்லாமல் இந்த மாதிரி வரக்கூடிய HCOH குரூப் இதெல்லாம் வரும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி கீ வந்து ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் 2. ஒரு எளிமையான கேள்வி தான். அடுத்த கேள்விக்கு கவனிங்க. அடுத்த கேள்வி எத்தனாவது கேள்வி? இது 55வது கொஸ்டின். இதில் வந்து நம்ம மேட்ச் பண்ணணுக்கா, நான் டேரெக்டாக புக்கு கேள்வி இதெல்லாம் கடைசி நேரத்தில் கூட நான் யூடியூப்பில் கூட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க, கேள்வி கேட்பான்ட்டு. விட்டமின் B12 பெர்னீஷியஸ் அனீமியான்னு சொல்லுவாங்க. ரத்த ஆர்பிசிக்கு சம்மந்தப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இது வந்து ஏ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் D ரிக்கட்ஸை கிரியேட் பண்ணும். விட்டமின் B2 கெலோசிஸ் கிரியேட் பண்ணும். விட்டமின் B6 வலிப்பு நோயை கிரியேட் பண்ணும். இதுதான் டி. சாரி மாற்றி போட்டேன். விட்டமின் B12 ஏ, அது சரி. விட்டமின் D ரிக்கட்ஸ், அது பி ஆப்ஷனில் இருக்குது. விட்டமின் B12 கெலோசியஸ் கிரியேட் பண்ணும், சி ஆப்ஷனில் இருக்குது. விட்டமின் B6 வலிப்பு நோயை கிரியேட் பண்ணும், இது டி ஆப்ஷனில் இருக்குது. அப்படின்னா A for 4, B for 3, C for 1, D for 2. ஆன்சர் ஆப்ஷன் 2. இது கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2.
கொடுக்கப்பட்டுள்ள கரைசலில் கீழ்கண்ட எந்த அணைவு சேர்மம் குறைந்த கடத்துத்திறன் கொண்டிருக்கு? ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடத்துத்திறன் வேணும். கடத்துத்திறன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நல்லா ஞாபகம் வச்சுருக்காங்க. அதில் அதிகமான அயனிகள் கிடைக்கணும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரே ஒரு அயனி மட்டும்தான் வெளியே இருக்கு. அப்போ இது கடத்துத்திறன் காட்டும், இதுவும் கடத்துத்திறன் காட்டும். இந்த ரெண்டு ஆப்ஷன்லையும் பாருங்க, இந்த பொட்டிக்கு வெளியே அணைவு சேர்மத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிஎலும் கிடையாது. அப்போ இது ரெண்டு தான் கம்மியாக காட்டும். இதெல்லாம் யார் சார் ரொம்ப கம்மியாக காட்டும்? ஏன்னா அவங்க கேட்ட பார்த்தீங்கன்னா எந்த அணைவு சேர்மத்தில் குறைந்த கடத்துத்திறன் கேட்குறான். எது சார் குறைந்த கடத்துத்திறன்? கணங்க பாருங்க, இது 2, அதனால இது +2. இந்த இடத்துல 3, இது நியூட்ரல் நடுநிலைன்னு சொல்லுவாங்க, அதனால இது +3. ஆனால் எந்த இடத்துல அயனியோட மதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அங்கே ரொம்ப ரொம்ப குறை கடத்துத்திறன் இருக்கும். அப்போ இந்த கேள்விக்கு எதுக்காக நான் சூஸ் பண்ணோம்? ஆன்சர் 1 சூஸ் பண்ணோம். அடுத்தது சர்க்கரை எக்ஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட சர்க்கரை, அதுக்கு எக்ஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க. எனில் எக்ஸ் என்பது எக்ஸ் என்னன்னு கேட்குறான். என்னென்ன ஹிண்ட் கொடுத்துருக்கானா தேனில் உள்ளதுங்கிறான். தேனில் உள்ளதுனால முடிஞ்சு போச்சுமா ஃப்ரக்டோஸ். ஒரு கீட்டோன் சர்க்கரை கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும்? ஃப்ரக்டோஸ் இருக்கும். கீட்டோனா சர்க்கரை, கீட்டோ காம்பவுண்ட் அப்படின்னா ஃப்ரக்டோஸ், ஆல்டிகைடு காம்பவுண்ட்னா குளுக்கோஸ். ஸோ ஃப்ரக்டோஸ் கன்ஃபார்ம் ஆகுது. ஆல்ஃபா பீட்டா அனோமர் கிரியேட் பண்ணது அப்படின்னாலும் ஃப்ரக்டோஸால் கிரியேட் பண்ண முடியும். ஆல்ஃபா பீட்டா. இடஞ்சுழி சேர்மம் கண்டிப்பாக. வலஞ்சுழி சேர்மம் குளுக்கோஸ், டெக்ஸ்டோ ரொட்டேட்டரின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இடஞ்சுழி சேர்மம் அப்படிங்கிறது ஃப்ரக்டோஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டி ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் டி ஃப்ரக்டோஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்ற எந்த இடத்துலையுமே ஃப்ரக்டோஸ் சம்மந்தப்பட்ட சாய்ஸே இல்லை. அடுத்து 58. கீழ்கண்ட சேர்மத்தை மோனோக்ளோரினேற்றம் செய்யும் போது எத்தனை விளைபொருள் கிடைக்கிறது? இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான், முப்பரிமாண மாற்றத்தை சேர்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் இதை கவனிச்சிங்களான்னு தெரியல. முப்பரிமாண மாற்றத்தையும் சேர்க்கணும் இல்லையா? சாய்ஸில் வேறு எதுவும் இருக்குது. 1 2 3 4 5 நிறைய பேர் சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ சம்டைம் தேர்ச்சரி கார்போகேட்டை நீங்கள் வரும்னு சொல்லிட்டு 3 சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சாய்ஸும் அருமையாக கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸை குழப்பணும் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் கொஸ்டின் பேப்பர் முப்பரிமாணத்தையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ பாருங்கள். ஸோ அந்த காம்பவுண்ட் எடுத்து சார் எழுதுறா. அது சேர்மத்து எழுதலாமா? CH3 CH CH2 CH3. இந்த இதில் CH3. என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? முதல் வாய்ப்பு பாருங்கள், இதில் கூடிய ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு ஒரு குளோரின் வரலாம். Cl CH2 CH CH2 CH3 CH3. அடுத்தது ரெண்டாவது, இதில் கூடிய ஹைட்ரஜன் போகும்னு கேட்காதீங்க, ஆல்ரெடி இங்கே போட்டோம். இதுவும் ஒன்று தான், அதனால் இங்கே நீங்கள் போடாதீங்க. அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் போயிடலாம். அப்படி போச்சுன்னா மீதெல்லாம் அப்படி எழுதிக்கங்க. அடுத்தது மூணாவது வாய்ப்பு, இதில் கூடிய ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு வரலாம். ஹைட்ரஜன் போயிட்டு அங்கே ஒரே ஒரு குளோரின் வரலாம். அதான் மோனோக்ளோரினேற்றம். கடைசியாக ஒரு CH3. அடுத்தது இதில் கூடிய ஒரு குளோரின், இதில் கூடிய ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு வரலாம். நாலாவது வாய்ப்பு. நாலு வாய்ப்புகள் வந்துச்சா? சரி, அடுத்து பாருங்க, இதில் முப்பரிமாணத்தையும் சார் சேர்த்து சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த கார்பனுக்கு இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இது CH3, இது CH2Cl. அப்போ இது ஒரு சமச்சீரற்ற கார்பன். அப்போ இதில் என்ன வரும்? RS வரும். ஆல்ரெடி ஆருக்கு ஒன்று கொடுத்துட்டோன்னு வச்சுக்கலாம். எஸ்ஸை 5வது ஷேப்பாக எடுத்துக்கலாம். அடுத்தது இது எடுத்துக்க முடியாது, ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்தது இவனை இந்த பக்கம் ஹைட்ரஜன், இந்த பக்கம் கார்பன், இதில் இவனை எடுத்துக்கலாம். இவனை RS வாய்ப்புகள் இருக்குது, இவனுக்கு RS வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்ஸை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? 6வது காம்பவுண்டாக எடுத்துக்கிறேன், 6வது மாற்றியமாக எடுத்துக்கிறேன். அடுத்து இவனை எடுத்துக்க முடியுமா? முடியாது, ஏன்னா 2 ஹைட்ரஜன் வருது. அப்போ மொத்தமாக எத்தனை மாற்றியங்களை இது கிரியேட் பண்ணதுன்னா 6 மாற்றியம் இதால் உருவாக்க முடியும். ஸோ கேள்விக்கு பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஆன்சர் ஆப்ஷன் 3 நல்லா வச்சுக்கணும். அடுத்தது, கீழ்கண்ட எந்த ஒன்று சிஸ் டிரான்ஸ் மாற்றியங்களை உருவாக்குறது? நல்ல கேள்வி. சிஸ் டிரான்ஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பக்கம் சைடில் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஷேப் 2 மெத்தில் X2E. எக்ஸ்னா 6 கார்பன், 1 2 3 4 1 2 3 4 5 6.
ரெண்டாவதுல ஈன் கார்பன், ரெண்டாவதுல ஈன் சார் போட்டேன். 2 மெத்திலாக இருக்கணும், ரெண்டாவதுல மெத்தில். இது சிஸ் டிரான்ஸை கிரியேட் பண்ணுமானா வாய்ப்புகள் ரொம்ப குறைவுமா. ஏன் சார் வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே ஆனால் கவனிக்கணும், இந்த இடத்துல 2 மெத்தில் X2ஈனா ரெண்டாவதுல மெத்தில் இருக்கு. இல்லை இது லைன் ஸ்டெப்பாக போட்டு பார்க்கலாம், இது லைன் போட்டால் போடலாம். 1 2 3 4 1 2 3 4 5 6 2ல ஈன், 2ல ஈன்னு இங்கே தான் வரும், சாரி இந்த இடத்துல 2ல ஈன் 2ல மெத்தில்னா இப்படி வரும், ரைட். ஸோ இதை ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்க ஆப்ஷன். ஆனால் லிசன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வராதுமா. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எட்ஜில் பாருங்கள், ஏன் இதுதான் டபுள் மேலே தான் செக் பண்ணணும். இங்கே CH2 வருது, ரெண்டுமே ஹைட்ரஜன் அப்படிங்கிறப்போ மொதல் ஆப்ஷனில் என்ன வராது, சிஸ் டிரான்ஸ் வராது. மொதல் ஆப்ஷனில் சிஸ் டிரான்ஸ் வராது. ரெண்டாவது சாய்ஸ் போகலாம். 1,1 டைமெத்தில் சைக்ளோப்ரோபேன். ப்ரோபேன்னா 3 கார்பன், சைக்ளோப்ரோபேன்னா இப்போ சைக்கிளில் 3 கார்பன். 1லேயே 2 இருக்குது, வராதுமா. ஏன்னா இந்த பக்கமும் CH3 இந்த பக்கமும் CH3. அப்போ இதுவும் என்ன பண்ணாது, சிஸ் டிரான்ஸாக காட்டாது, டிஃபர் ஆகணும். அடுத்து 3வது, அது மாதிரி 4வது பார்த்துடலாம். பென்ட்டு அப்படின்னா 1 2 3 4 5 1 2 3 4 5 அதில் 1ல ஈன், அதுவும் இங்கே தான் வரும். இதுலேயும் வராது, ஏன்னா சேம் ரீசன் தான். இதுவும் CH2ங்கிறப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வராது, ஆன்சர் வராது. சரி இது இதில் வராது. அப்போ நமக்கு என்ன சார் இன்னும் செக் பண்ணாத ஒரு ஷேப்பு, செகண்ட் ஷேப்பு ரொம்ப சிம்பிள். 1,2 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன். ஹெக்சேன் 6 கார்பன், சைக்ளோஹெக்சேன் இப்படி இருக்கும். இதில் 1ல ஒரு மெத்தில் குரூப்பு, 2ல ஒரு மெத்தில் குரூப்னா இப்படி இருக்கும். ஆனால் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது முன்னாடி வரப்போ ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு 1 2 3 4 வேறு, இதுக்கும் 1 2 3 4 வேறு. ஸோ இது ரெண்டுமே என்னது வேறு குரூப். அப்போ இங்கே அப்போ ஒரே சைடு வரப்போ சிஸ்ஸும், ஆப்போசிட்டில் வரப்போ டிரான்ஸும் வாய்ப்பு இருக்குது. இதில் ஆப்டிக்கல் ஐசோமர் வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் சிஸ் டிரான்ஸ்ஃபராக வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. உங்களுக்கு ஒருவேளை சிஸ் டிரான்ஸ் வந்து புரியலை, எனக்கு தெரியலை சார் அப்படின்னா எனக்கு மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது தனியாக ஒரு லெக்சர் போட்டுருவேன். கீழ்கண்ட எந்த ஒரு வினை பென்சீன் விளைபொருளாக தருகிறது? ஆனால் பென்சீன் விளைபொருள் மட்டும் தனியாகவே நம்ம படிச்சுக்கணும், நல்லா மெமரி பண்ணிக்கணும். N-ஹெக்சேன் மாலிப்டன் வச்சு ஹீட் பண்ணால் கண்டிப்பாக என்ன கிடைக்கும், பென்சீன் கிடைக்கும், C6H6. புக்கு, இதெல்லாம் புக்கு, மெக்கானிசம் தாண்டி இது புக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக அல்கைன செஞ்சூடான இரும்பு குழாய் ரெட் ஹாட் டியூப் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணினா கண்டிப்பாக என்ன கிடைக்கும், பென்சின் தானே, C6H6. அப்போ இதுலேயுமே வந்து பென்சின் கிடைக்கும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை வச்சு ஹீட் பண்ணுறாங்க. இந்த N2 வெளியே போயிடும், இதில் கூடிய H வெளியே போயிடும், மீது OH இருக்கும். அந்த OH உள்ளே வந்து ரீப்ளேஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும், ஃபீனால் கிடைக்கும். இதுவும் புக் ரியாக்ஷன். அடுத்துல பாருங்க, சோடா சுண்ணாம்பு வச்சால் அழகாக என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு வெளியே எடுத்துரும், எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா Na2CO3 வெளியே போயிடும். அப்போ இதுலேயே நமக்கு என்ன கிடைக்கும், C6H6 கிடைக்கும். அவன் எதில் பென்சின் உருவாகாதுன்னு கேட்குறான், எதில் உருவாகாது, ஆன்சர் ஆப்ஷன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா பென்சின் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ அப்போ அது ஆன்சர் இல்லை, குறைவுகள் கிடையாது, அது கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. நான் அடுத்து கவனிங்க, இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் சென்சிபிளான கொஸ்டின் தான். பாஸ்போரிக் அமிலம் 3 படிநிலையில் அயனியாகிறது. பாஸ்போரிக் அமிலம்னா இது H3PO3 3 நிலையில் படியாகிறது நான் காட்டுறேன். அவற்றின் அயனியாதல் மாறிலி மதிப்புகள் Ka1 Ka2 Ka3 3 மதிப்புகள் கொடுத்துருக்காங்க. K என்பது மொத்த அயனியாதல் மாறி எனில் கீழ்கண்ட எந்த கூட்டுகள் சரி. முதல்ல என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாமா. பாஸ்போரிக் அமிலம் யார் சார், பாஸ்போரிக் அமிலம் 3 படிநிலைகளில் எப்படி அது அமிலத்தை தருது நான் யோசிச்சு பாருங்க. H3PO3 இதில் வந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சுன்னா H2PO4 மைனஸ், இதில் ஒரே ஒரு H ப்ளஸ் தனியாக வெளியே வந்துடும். அடுத்து இதில் அடுத்த நிலையில் இதோட மதிப்பு கொஸ்டின் பேப்பரில் Ka1 கொடுத்துருக்கான். அடுத்தது H2PO4 மைனஸில் ஒரு H இன்னும் வெளியே போயிடுச்சுன்னா HPO4 2 மைனஸ் ஒரு H ப்ளஸ் வெளியே போயிடுச்சு. இதோட மதிப்பு முறையே Ka2 கொடுத்துருக்கான். அடுத்தது லிசன், இந்த HPO4 2 மைனஸ்லேருந்து ஒரு H வெளியே போச்சுன்னா PO4 3 PO4
PO3 மைனஸ் தான், சாரி PO4 3 மைனஸ் ஒரு H ப்ளஸ் வெளியே போய்டும். இதோட மதிப்பு KA3. மொத்த மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? மொத்த மதிப்பு கண்டுபிடிச்சனா இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். மீதி H3 PO3, இந்த பக்கம் 3H ப்ளஸ், அது போக PO4 3 மைனஸ் கரெக்டாக வருது. விச் மீன்ஸ் மொத்த அயனியாதல் கேன்னு வச்சுக்கலாம். கொஸ்டின் பேப்பரில் கேன்னு கொடுத்துருக்கான். எப்படி கிடச்சிச்சு? KA1 ப்ளஸ் KA2 ப்ளஸ் KA3. கொஸ்டின் பேப்பரில் இன்னொரு லாங்குவேஜ் இருக்குது, லாக் எடுக்க சொல்லியிருக்கான். இதுக்கு லாக் நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ லாக் எடுத்தால் லாக் K which is equal to லாக் KA1 into லாக் KA2 into லாக் KA3. கூட்டல் இருக்குன்னா அது பெருக்கல்ல மாறும் லாகை பொறுத்த இருக்கு. ஸோ இதுவும் நம்ம பார்க்கணும். சரியா? இதுதான் பாயிண்ட். இப்போ இதில் ஸ்டேட்மெண்ட் படித்து பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியான்னு கேட்குறான். லாக் KA1 ப்ளஸ் லாக் KA2 ப்ளஸ் லாக் KA3 நமக்கு இல்லை சாரி ப்ளஸ் தான். டைரக்ட் வால்யூ எடுக்கிறப்ப ப்ளஸ் தான். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாக் A ப்ளஸ் பி, சாரி நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா KA1 ப்ளஸ் KA2 அப்படின்னா நம்ம லாகில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அப்போ லாக் தான், லாக் KA1 ப்ளஸ் லாக் KA2 ப்ளஸ் லாக் KA3 ஒன்று செப்பரேட்டாக தான் வரும். ஸோ இந்த இடத்துல இது ட்ரூவானா எஸ், இது சரி. H3PO3 என்பது H2PO4 மற்றும் HPO4 2 மைனஸ் ஆகியவற்றை காட்டிலும் வலிமையான அமிலம். நான் ஞாபகம் வச்சுக்கேங்கன்னா முதல்ல வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வெளியே வரும். அப்போ இதோட மதிப்பு ரொம்ப அதிகம். சொல்லப்போனால் KA1 இஸ் கிரேட்டர் தென் KA2 இஸ் கிரேட்டர் தென் KA3. அப்படி பார்க்குறப்போ இந்த கூற்றுமே சரி. பாருங்கள், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அதே தான் கொடுத்துருக்கான். சரி. இப்போ பாருங்கள், ஆட் பண்ணுறப்ப டிவிஷனில் போகுது. டிவிஷனில் 2ங்கிறதுல எதுவுமே நம்ம கண்டுபிடிக்கல. ஸோ ABC ரைட். ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் சமமான அணுக்களின் எண்ணிக்கை கொண்டவற்றை தேர்ந்தெடு. ஏன்னா கொஸ்டின் பேப்பரில் வந்து சமமான அணுக்களின் எண்ணிக்கை கேட்டான். ஓகேவா? அணுக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறப்போ இது பேர் அட்டாமிசிட்டி. நம்ம நாமளாக மோல் கண்டுபிடிச்சி அணு கண்டுபிடிப்போம். மொத்த அணு எண்ணிக்கை கேட்கலாமா? அவன் இந்த சமமான அணு எண்ணிக்கை கேட்டிருக்கான். ஒவ்வொன்றையும் அட்டாமிசிட்டி கால்குலேட் பண்ணும். அணு எண்ணிக்கையில் இதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவீங்க. சரி, எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க, கவனிங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் மாஸ் பை மோலிகுலர் மாஸ் கிடைச்சா நமக்கு மோல் கிடைச்சிருமா? கிவன் மாஸ் 106, மோலிகுலர் மாஸ் சரி கிவன் மாஸ் அது கொடுக்கப்பட்ட நிறை 212, மோலா நிறை கொஸ்டின் பேப்பரில் 106. ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? கிட்டத்தட்ட நமக்கு என்ன வருது? 2. இதில் மொத்தம் எத்தனை அணு இருக்குன்னு என்னங்க? சோடியத்தில் 2, கார்பனில் 1 3, ஆக்சிஜனில் ஒரு 3 6. அப்போ இன்ட்டு 6. அப்போ இதோட தோராயமாக பார்க்குறப்போ இதில் 12 அணுக்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இட்டு அவகேற்ற நம்பர் வரும், அது பொதுவாக இருக்குல்ல, அது அப்புறம் விட்டுடலாம். அடுத்ததுல ரெண்டாவதுல பாருங்க, கொடுக்கப்பட்ட நிறை 248, அதோட மோலார் நிறை 62. இதை நம்ம கேன்சல் பண்ணால் கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? 4 முறை வரும். அதோட அணு எண்ணிக்கை பாருங்க, இந்த சோடியம் 2, ஆக்சிஜன் 1, அங்கே மொத்தம் 3. இதில் பார்க்குறப்ப நமக்கு 8 கிடைக்குது. அடுத்தது கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது சாய்ஸில் பாருங்க, கொடுக்கப்பட்ட நிறை 12, அணு நிறை 2, அப்போ மோல் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 6. அதில் எத்தனை அணு இருக்குது? ஹைட்ரஜனில் மொத்தம் 2, அப்போ எவ்வளோ கிடைக்குது? 12. சரியாக போயிருக்குல்ல? 1 2 3 3 இது இல்லை, 3 விட்டுட்டோம் பாருங்க, எண்ணெயாக வச்சு விட்டுட்டோம். இங்கே நான் போடுறேன் 3 எண்ணெயாக வச்சு. கொடுக்கப்பட்ட நிறை 240, மோலார் நிறை 40. கேன்சல் பண்ணால் கிட்டத்தட்ட 0 கேன்சல் 6. எண்ணெயாக வச்சில் 1 2 3 இருக்குது. அப்போ பெருக்கணும்னா 12 அணு வரும். கடைசி கொடுக்கப்பட்ட நிறை 220, மோலார் நிறை 44. இதை கேன்சல் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருது. இதில் மொத்தம் 3 அணு, அப்போ 10. இதில் சமமான அணு எண்ணிக்கை பாருங்கள், 12 12 12. அதாவது ACD இதில் வருது, ACDயில் வருது. சாய்ஸ் இது இல்லை, நான் தப்பாக போட்டேன்னா ஏல வருது,
இதுக்கு 12 வருது, இதுக்கும் 12 வருது. இல்லையா? நம்ம இதை மாற்றி போட்டுருமா? 248 62. இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. 248 கேன்சல் பண்ண 4, 4 12. இங்கே 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 இது 4 12. இப்போ ஏபி அடுத்தது இது டிவிஷன் பண்ணோம்னா 4, இதுவும் 4 12. சரியா போச்சு. இல்லையே, இது கேன்சல் பண்ணால் 6, சாரி 6 1 2 3 ஆவும் 18. சாரி மை மிஸ்டேக். இது 18, இது 18. இது வராது. ஏபிடி வருது, ஏபிடி வருது. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார் 4 12 அந்த இடத்துல மாற்றிட்டேன். ஸோ இந்த இடத்துல 4 12 வரும், இந்த இடத்துல 6 வரும், 6 3 18 வரும். ஸோ அப்படிங்கிறப்போ ஏபி அண்ட் டி தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்தது கண்ணா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேஸ்டு, பட் கொஞ்சம் ஓல்டு என்சிஆர்டி தேவைப்படுது. இதுக்கெல்லாம் மார்க் தருவானான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் மேக்ஸிமம் வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கிறதுனால எந்தளவுக்கு நம்மளை ஃபியூச்சரில் கொண்டு போக போகிறான்னு தெரியல. கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நைட்ரஜன் நான் இப்போ கீ இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன், பட் டேட்டாக்காக சொன்னேன். நைட்ரஜன் அமோனியாவை உருவாக்குவது போல், நைட்ரஜன் எப்படி அமோனியாவை உருவாக்கும்? NH3 உருவாக்கும். ஆர்சனிக் ஆர்சைனை உருவாக்குங்கிறான். ஆர்சைனா ஒன்றும் கிடையாது, AsH3. உருவாகுமா உருவாக்காதா? உருவாகும். நைட்ரஜன் ஃபேமிலியில் எல்லாருமே ஹைட்ரஜன் கூட சேருவாங்க. அப்போ இது கூற்று ஒன்று வந்து சரி. ஆன்டிமனி பென்டாக்சைடே உருவாக்காது. ஆன்டிமனி பென்டாக்சைடு அப்படின்னா SN2O5. சாரி sp2O5 ஆன்டிமனி. இந்த ஆன்டிமனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பென்டாக்சைடை உருவாக்காதுங்கிறா, நமக்கு தெரியாது உருவாக்கும். அப்போ இந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா தவறு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்தது கீழ்கண்டவற்றில் ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்றை டால்டன் அணுக்கொள்கையால் விவரிக்க இயலாது? டால்டன் அணுக்கொள்கையால் வந்து வாயு பற்றி அவர் ரிசர்ச் பண்ணியிருக்க மாட்டார். அவர் காலகட்டத்தில் கேஸ் இதை பற்றிலாம் படிக்கிறதுக்கான சரியான ரிசர்ச் எல்லாம் கிடையாது. ஸோ வாயுக்களின் கன அளவை பற்றி அவர் படிக்க முடியாது. இது NCERTல தெளிவாகவே இருக்கும், SCERTலையுமே இருக்கும். பட் NCERTங்கிறது அதிகபட்ச முக்கியத்துவம் கொடுக்கும். அது நீட்டுனாலே NCERTக்குன்னா டவுட் வேணாம். தமிழ்நாடு புக்கு நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கு நல்லா பயன்படுத்திக்கலாங்கிறது என்னோட எப்பயுமே சஜஷனாக தருவேன். அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்று அமீன்களில் கார வலிமை, இது எப்பயுமே திருப்பி திருப்பி கேட்கக்கூடியது. கார வலிமை வந்து பார்த்தீங்கன்னா ஈரீனிய கார்பன், அதுக்கப்புறம் ஓரீனிய கார்பன், அதுக்கப்புறமேட்டுக்கு பென்சைல் அமைன்னு சொல்லுவாங்க, பென்சைல் அமைன், அதுக்கப்புறம் அமைன். ஸோ இந்த சாய்ஸில் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்கான்? N-எத்தில் அமைன். N-எத்தில் அமைன்னா CH2 CH2 NH CH2 CH3. அப்போ இது வந்து ஈரீனிய கார்பன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் டேட்டா ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறேன். எங்கே இருக்குது? எத்தனமைன், பென்சனமைன், N மெத்திலடினின், பென்சமின், N ஈத்திலமைன், ஈத்தனமைன், N எத்தில் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தனமைன் NH2. இது வந்து செகண்டரி, இது வந்து பிரைமரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா N மெத்தில் அனிலின். N மெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனிலின் டைப்பில் கொடுத்துருக்கான். அப்போ NH CH2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பென்சமின். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பென்சமின் கொடுத்துருக்கான். ஸோ பென்சமின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைரக்ட் அனிலின். இல்லை சார்மா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அவங்க கொஸ்டின் பேப்பரில் கேது கீழ்கண்ட கார வலிமை. இந்த இடத்துல இது காரம் சூப்பராக ஆக்ட் ஆகும், இது காரம் அதுக்கப்புறம் ஸ்டேஜில் இருக்கும். இதில் வந்து ஐ விளைவு கிடைக்கும். அதனால் இதில் கூடிய எலக்ட்ரான்ஸு காரமாக இருக்கிறதுக்கு அதிகமாக முனைவு காட்டும் இதை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா N-எத்திலமைன், ரெட் கலர், N-எத்திலமைன், எத்தனமைன், N-மெத்தில் அனிலின், பென்சமைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி? அகைன் வந்து சரி கேட்டிருக்கான்.
அதிக உருநிலை கொண்டது கேலியம். கண்ணா நம்ம பி பிளாக் நடத்துறப்ப லைவ்லையும் போட்டிருப்போம் பாருங்க. கேலியம் வந்து அதிக உருநிலை கொண்டது அல்ல, குறைந்த உருநிலை கொண்டது. இதோட அனாமலஸ் ப்ராப்பர்ட்டின்னு ஷார்ட்டாக நம்ம நடத்தியிருப்போம். ஸோ இது வர தப்பு. பாலிங் அளவுகோல் படி இதுவும் நல்லா பாருங்க. நைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணக்கூடிய நேச்சர் ஒரே அளவு தான். இது புக்லேயும் இருக்கு, நம்ம நல்லா படிச்சிருப்போம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுவும் தவறு. ஏன்னா சமம் அல்லங்கிற ரெண்டுக்குமே சமம். ஆர்கான், கிரிப்டான், குளோரின், கால்சியம், ஸ்டோரான்சியம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவு எலக்ட்ரான் தான் இருக்கும், 10 எலக்ட்ரான்கள் இருக்கும். கவுண்ட் பண்ணி பாருங்க, இது சரி. சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் அண்டு சிலிக்கானின் முதல் அயனியாதல் என்தால்பி வரிசை சரியானா இது தவறு. ஏன் சார்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நார்மலாக லித்தியம், மெத்தியம், பெரிலியம், போரான், அப்புறம் கார்பன் போவோம். பட் இதில் வந்து அவன் எலக்ட்ரான் கவர்தன்மை வந்து சரி, அயனியாதல் என்தால்பி அப்படிங்கிறது போரானை விட பெரிலியத்துக்கு அதிகம். ஏன்னா பெரிலியத்தில் எலக்ட்ரான்கள் ஃபுல்லாக நிரப்பப்பட்டிருக்கும் இல்லையா? அப்போ எக்ஸாக்டாக லித்தியத்துக்கு அப்புறம் தான் போரான், அதுக்கப்புறம் தான் பெரிலியம், அதே மாதிரி கார்பன். அதே மாதிரி இதுக்கப்புறம் பெரிலியத்துக்கு கீழே யார் வருவா? சரி, சோடியம் வருமா? சோடியம் சரி, லித்தியத்துக்கு கீழே சோடியம், பெரிலியத்துக்கு கீழே மெக்னீசியம், கார்பன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலுமினியம், லித்தியத்துக்கு கீழே சோடியம், பெரிலியத்துக்கு கீழே மெக்னீசியம், போரான் கீழே அலுமினியம், கார்பன் கீழே சிலிக்கான். இதுவும் என்ன ஆகும்? இடம் சேஞ்ச் தான் ஆகணும். இது சேஞ்ச் ஆகிற மாதிரி. அப்போ கரெக்டான சரியான வரிசை என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதில் இப்படி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சிலிக்கானுக்கு அதிகம். அதுக்கப்புறம் யாருக்கு வரணும்? அலுமினியம் நினைப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி யார் வந்துடணும்? மெக்னீசியம், அதுக்கப்புறம் தான் அலுமினியம், அதுக்கப்புறம் தான் சோடியம். இப்படி இருக்கான்னு மட்டும் பாருங்களேன். சிலிக்கானுக்கு அப்புறம் யார் இருக்கு? அலுமினியம். அப்படி வரக்கூடாது, இல்லை, தப்பு தானே. சீசியம் அணு ஆரம் மற்றும் லித்தியம், ருபீடியம் ஆகியவற்றை காட்டிலும் அதிகம் வரணும். ஆமாம், ஏன்னா கடைசியாக இருக்காதுல்ல. ஞாபகம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், அதுக்கப்புறமேட்டுக்கு ருபீடியம், சீசியம், பிரான்சியம் அப்படி வருமா? இதில் ருபீடியம், சீசியம் வந்து கீழே இருக்குது, ருபீடியம் மேலே இருக்குது, லித்தியம் அதுக்கு மேலே இருக்குது. டவுன் த குரூப் கீழ் போக போக அணு ஆரம் அதிகமாகுது இல்லை? அப்போ சரி. எத்தனை சரி? 2 தான் கிடைக்குது. சியும் ஈயும் எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 1. ரெக்கார்டிங் போயிட்டுருக்கா? ரைட், நல்லபடியாக போயிட்டுருக்கு. அடுத்த கேள்வி 67. பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் பொறுத்துக்க. பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் பொறுத்துக்க. இங்கே பாருங்க, இது ஜஸ்ட் அயோடேஷன் ஃபார்முலா போட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? XeO3 இருக்குது. அயோடேஷன் ஃபார்முலா Z = 1/2. ஜெனான் வெளிக்கூட்டு எலக்ட்ரான் எண்ணிக்கை 8. அவ்வளோதான், முடிஞ்சுனா 4. 4னா sp3. sp3 எங்கே இருக்குது? இதான் இங்கே இருக்குது. அடுத்தது XeF2 Z = 1/2. வெளிக்கூட்டு எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை ஜெனானுக்கு 8. அது போக ஒற்றை இணைத்திறன் கொண்டது எத்தனை பேர் இருக்காங்க? இதில் 2 பேர் இருக்காங்க. அப்போ கூட்டல் 2, அப்போ 10. 10னா 5. 5னா sp3d. எங்கே இருக்குது? இந்த இங்கே இருக்குது. அடுத்தது வந்து XeOF4 Z = 1/2. வெளிக்கூட்டு எலக்ட்ரான்கள் 8. ஆக்சிஜன் எடுத்துக்க வேணாம், இதை மட்டும் சேர்த்துனா 4. 12. 12ல் பாதி 6. அப்போ sp3d2 இங்கே இருக்கு. சி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா XeF6 நான் டேட்டா போடுறேன். Z = 1/2. 8. அது மொத்தம் 6. 6னா 14. 14னா 7. sp3d3 இங்கே இருக்கு. அப்படின்னா A for 1, சாரி A for 2 இங்கே இருக்கு, B for 1, C for 4, D for 3. ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்தது இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தாம்மா. இந்த கேள்வி கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா -128.5 வந்து ஒர்க் அவுட் ஆகுது. பட் நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க. இது வந்து அஃபிஷியல் கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த கேள்வி அஃபிஷியல் கீ வரணும். புத்தகத்துலேயுமே பெரிய விதமாக இதுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. ஸோ அஃபிஷியல் கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேலஞ்ச் பண்ணலாம் தாராளமாக. இந்த கொஸ்டின் வந்து எல்லாருமே சேலஞ்ச் பண்ணலாம். BA2+ திட்ட உருவாதல் வெப்பம் அலகில் இது வந்து கண்டுபிடிக்க படிகமாக்கப்படும் போது எவ்வளோ வந்து BA2+ உருவாகுதல் அளவு கேட்குறான். ஸோ இதை வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்து இதுவுமே வந்து 2 டைப் ஆஃப் ஆன்சர் வருது. என்னன்னு கேட்குறான்னா, 1லிருந்து 3 என கொடுக்கப்பட்டுள்ள சேர்மானங்களில் ஸ்டார் குறிப்பிடப்பட்டுள்ள CH பிணைப்பின் பிணைப்பு முறிவு ஆற்றலின் சரியான வரிசை. பிணைப்பு முறிவு ஆற்றல் கரெக்டாக பாருங்களேன். இங்கே வந்து பென்சின் இருக்குது. இதை உடஞ்ச அந்த இடத்துல என்ன உருவாகும்? ப்ளஸ் உருவாகும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேயே பென்சின் மேலே ப்ளஸ் உருவாகக்கூடாது. பெரிய பகவத்கீதை பாயிண்ட் நான் சொல்லி தருவேன்.
பென்சின் மேலே ப்ளஸ்ஸே உருவாக்கக்கூடாது. அப்போ இப்படி ஒரு நடக்குதுன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ இவனுக்கு தான் இருக்குதுலே ஆற்றல் அதிகமாக தரணும். ஒரு சாய்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட், அதாவது sp ஹைப்ரிடேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட், எல்லாமே சிங்கிள்னா sp3 ஹைப்ரிடேஷன், இது sp2 ஹைப்ரிடேஷன். ஸோ ஆற்றல் வரிசையோட வரிசைன்னு பார்த்தீங்கன்னா அதிக எஸ் பண்பு யாருக்கு இருக்கோ அதுக்கு தான் அதிகமாக ஆற்றல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் sp2, அதுக்கப்புறம் தான் sp3. இந்த ஆர்டர் படி பார்த்தோம்னா இவன் தான் அதிகமாக வரான். இவன் அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 3. ஸோ இதுவும் கீயாக வருது. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுமே நமக்கு கீ அஃபிஷியலாக வர வரைக்கும் வெயிட் தான். இந்த ரெண்டு கொஸ்டினும் கொஞ்சம் ஆம்பிகுவஸாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு அஃபிஷியல் கீ வர வரைக்கும் தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்கலாம். கீழ்கண்ட வினைத்தொடரில் உருவாகும் முதன்மை அளவு விளைபொருள் P என்பது. இங்கே கிடைக்கக்கூடிய பியோட மதிப்பு என்னன்னு கேட்குறான். கிடைக்கக்கூடிய பியோட மதிப்பு என்னன்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குது பார்த்துக்கலாம். HBr பென்சில் பெராக்சைடு அப்படின்னா ஆன்டி மார்க்கோனிக்கா விதி, எதிர் மார்க்கோனிக்கா விதின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கேசின் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் மெர்க்குரி C2H5OH கொடுக்குறாங்க. இது என்ன சார் பண்ணணும்னு அதை இப்போ காட்டுறேன் பாருங்க. இந்த சைடில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அதோட வினைபடு பொருளை எடுத்து எழுதுங்க. ரைட். ஃபர்ஸ்ட் யாருடைய ரியாக்ட் ஆகுது? HBr. பட் ஆனால் இது வந்து பென்டாக்சைடில் ஃபார்ம் ஆகுது. பென்டாக்சைடு ஃபார்ம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எதிர் மார்க்கோனிக்கா விதி வந்துடணும். எதிர் மார்க்கோனிக்கா விதினா என்ன சார்? கண்டிப்பாக மார்க்கோனிக்கா விதினா ஹைட்ரஜன் எந்த இடத்துல ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கோ அங்கே போய் சேர்ந்தா மார்க்கோனிக். ஹைட்ரஜன் எந்த இடத்துல ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கோ அங்கே போய் சேர்ந்தா மார்க்கோனிக். அதுக்கு அப்படியே எதிராக மாறிச்சுன்னா அது எதிர் மார்க்கோனிக். இந்த இடத்துல ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் சேரணும் மார்க்கோனிக். ஆனால் எதிராக வந்து பார்த்தீங்கன்னா Br சேர்ந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஆன்டி மார்க்கோனியாக இருக்கிறனால. ஸோ அடுத்த விளைபொருள் இந்த டபுள் பாண்ட் உடஞ்சிடும். இந்த இடத்துல Br அட்டாச் ஆக டபுள் பாண்ட் உடஞ்சிடும். இங்கே CH3 வரும். இந்த இடத்துல ஹைட்ரஜன் அட்டாச் ஆக காட்ட தேவையில்லை. இதோட லிசன்மா, இதோட நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? KCN யூஸ் பண்ண போகிறோம். KCNோட சோடியம் மெர்க்குரி, சோடியம் அமல்கம்னு சொல்லலாம். C2H5OH ஆல்கால் யூஸ் பண்ணோம்னா முடிஞ்சு. என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிசன்மா, இந்த டோட்டல் பிளேஸையும் ஃபஸ்ட்டு யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா இது KBr வெளியே போய் இடத்துல CN வந்துடும். CNோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் அமல்கம் ஆல்கல் காம்பவுண்ட் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக CH2NH2 அமீன் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அமீன் லெசனில் முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஆன்சர் என்னங்க சார்? அந்த இடத்துல CH3, இந்த இடத்துல CH2NH2. இதுதான் ஃபைனல் ப்ராடக்டாக இருக்கும். கிளாஸில் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ் நம்ம நடத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு கூட. ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்கு என்னென்ன சார் கொடுத்துருக்காங்க? ஹேபர் செயல்முறை கொடுத்துருக்காங்கண்ணா. என்ன சார் ஹேபர் செயல்முறை? நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஹேபர் செயல் அமோனியம் உருவாக்கும். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வினையூக்கி ஐரான். அது வேக்கர் ஆக்சிஜனேட்டர். இது நம்ம டெஸ்ட் பேப்பர்லேயும் இருக்குது. நம்ம நடத்துகிற எல்லா கொஸ்டினும் டெஸ்ட் பேப்பரில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் பெல்லடியம் குளோரைடோட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வில்கின்சன் வினையூக்கி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ட்ரைஃபினைல் ரோடியம் 1 குளோரைடு. ஜிக்லர் வினையூக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிக்லர் நாட்டான்னு கூட சொல்லலாம். ஜிக்லர் நாட்டா வினையூக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். டைட்டானியத்தோட அலுமினியம் குளோரைடு காம்பினேஷன். ஸோ அப்படியே பொருந்திருக்கு. A1 B2 A1 எங்கே இருக்குது? A1 B2 C3 D4. ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் டைம் ஆகக்கூடிய கொஸ்டின் இது ஒன்று. பட் ஈஸி ஒர்க் அவுட் தான். ஹீலியம் 2+ லித்தியம் 2+ அயனிகளின் முதல் போர் ஆர்பிட்டால் ஆற்றல் மற்றும் அயனியாரம். ரெண்டு விஷயத்துக்கு ஆற்றல் மற்றும் அயனியாரம் கேட்குறான். என்ன சார் பண்ணணும்? ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்கள் எல்லாமே ஜூலில் கேட்டிருக்கான், எலக்ட்ரான் வோல்ட்டில் கேட்கல. அதனால் ஆற்றலுக்கு சார் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா -2.18 × 10⁻18 Z/n². அவ்வளோதான். இது ஜூலில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு யாருக்கு சார் கொடுத்துருக்காங்க? ஹீலியத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஹீலியம் 2+. ஹீலியம் 2+ தானே 2 எலக்ட்ரான். அது பிரச்சனை இல்லை. -2.18 எல்லாத்துக்குமே முதல் பட்டப்பாதை தான். அப்போ n = 1 × 10⁻8. இசட்டோட மதிப்பு என்ன இந்த இடத்துல? ஹீலியம்னா 2, அதுக்கு 1² சரியாக போச்சு. அப்போ கிட்டத்தட்ட இது Z²/n². அப்போ 4 வரும். 4 × -2.8 நம்ம கால்குலேட் பண்ணோம். அதை -2.148 × 4 × 10⁻18 ஜூல். அப்போ கால்குலேட் பண்ணோம்னா 32க்கு பேலன்ஸ் 3,
7 8 -8.72 × 10⁻⁻8 ஜூல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம் 2+ வருது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாமா எங்கேயாவது இருக்கான்னு? ஹீலியம் 2+ஓட எனர்ஜி இங்கே இருக்குது. ஹீலியம் 2+ -19 வருது. இன்னொரு இடத்துல ஹீலியம் 2+ இங்கே இருக்குது பாருங்க, வந்துருச்சா? அடுத்தது அதனால் இது வராது, தப்பு. அது இந்த இடத்துல ஹீலியமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வருது, இதுவும் வராது. இங்கே பாருங்கள் ஹீலியம் 2+ எனர்ஜி தான் இங்கே இருக்குது, இது வரலாம். ஸோ 4th ஆப்ஷன் இல்லையா 2nd ஆப்ஷன் வரலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் நீங்களே கால்குலேட் பண்ணுவீங்கள்ல, இதெல்லாம் போட்டு காட்டிடுறேன். இதே மாதிரி தான் லித்தியத்துக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா -2.18 × 10⁻−18 இதோட Z2 என்னங்க சார்? லித்தியம் 3+. இதோட Z2 வேல்யூ என்னங்க சார் கேட்டிங்கன்னா 3² / 1². எல்லாத்துக்குமே n = 1 தானே. அப்போ இதோட பெருக்க வேண்டிய நம்பர் 9 -18 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல 2 பேலன்ஸ் ஒரு 7 9 16 பேலன்ஸ் ஒரு 1, இது ரெண்டையும் கூட்டினோம்னா 18 பேலன்ஸ் ஒன்று -19.6 × 10⁻−18 ஜூல். அதாவது -19.62 எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. லித்தியம் எங்கே? லித்தியம் இங்கே 17.6 17 தான் வருதா, நம்ம தான் 19 போட்டோம்னா 18 19 தானே வருது நமக்கு. சாரி, ராங் செக். இங்கே லித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா -19.62, இங்கேயே 19.62. வேறு வாய்ப்பு இல்லை, மறுபடியும் ரேடியஸ் கண்டுபிடிச்சாகணும். ரெண்டுமே மறுபடியும் ஆம்பியஸாக வருது. அப்போ ஏதோ ஒன்றுக்கு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்துடும். சார் ரேடியஸ்க்கு என்ன சார் ஃபார்முலா? இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிக்கோமீட்டரில் கேட்டிருக்கான். அப்போ என்ன சார் பண்ணலாம்? 0.529 இன்ட்டு இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? n² / Z² இன்ட்டு இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? சரி, வெறும் இசட் இடத்துல வெறும் இசட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்க்கு. பிக்கோமீட்டர் வேணும்னா 2 0 தூக்கி போடலாம். 52.9 × n² / Z. ஃபஸ்ட்டு யாருக்கு யூஸ் பண்ணலாம்? ஹீலியத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஹீலியத்துக்கு யூஸ் பண்ணால் 52.9 × 1² / 2. அப்போ இது ரெண்டால் கேன்சல் பண்ணோம்னா 2 பேலன்ஸ் 1 6 இது 3 இதில் 4 அப்படியே போயிட்டே இருக்கும். 26.4 பிக்கோமீட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லித்தியத்துக்கு சார் கால்குலேட் பண்ணோன்னா 52.9 × 1² / 3. இது 3ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 1 பேலன்ஸ் 1 4 சாரி 3 13 1 பேலன்ஸ் 2 அப்போ கிட்டத்தட்ட 18னா 21 7 பேலன்ஸ் ஒரு 1 18னா ஒரு கிட்டத்தட்ட 6 கிட்டத்தட்ட ஒரு 17.6 பிக்கோமீட்டர். ஹீலியம் 26, இவன் 17. ரெண்டையும் கால்குலேட் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஹீலியம் வந்து சார் நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சு? லித்தியம் வந்து 17 கிடச்சா, லித்தியம் 17 அது 26 ரைட்டு. லித்தியம் 17 அது 26. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. இங்கே என்ன இருக்குது? லித்தியம் 17 ஓகே, இது 26. ஹைட்ரஜன் 26, லித்தியம் 17. இங்கே என்ன இருக்குது? லித்தியம் 17 ஹீலியம் 2+ 26. ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குதா? நான் தான் மாற்றி போடுறேன்னா இருங்க, இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ஹீலியத்துக்கு -8.27, இங்கே ஹீலியம் -8.27, லித்தியத்துக்கு 19 பாயிண்ட் சம்திங், லித்தியத்துக்கு 19 பாயிண்ட் சம்திங். அடுத்தது இங்கே ஹீலியத்துக்கு 26, ஹீலியத்துக்கு ரேடியஸ் எங்கே இருக்குது? 26. லித்தியத்துக்கு 17 தான் இங்கே இருக்குது. ஸோ இதில் எல்லாமே மேட்ச் ஆகுது. இதையும் செக் பண்ணி பார்க்கலாம். லித்தியத்துக்கு -19.2 சரியாக போச்சு, இதுவும் ஓகே தான். எனர்ஜி அதோட ரேடியஸ் பார்க்கணும். ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17.6. எஸ், அதோடது ரேடியஸ்க்கு 17.6 தான் வந்திருக்கு, இதுவும் ஓகே. ஹீலியத்துக்கு -7.6, ஹீலியத்துக்கு 7.6 இதுவும் ஓகே தான். ஹீலியத்தோட ரேடியஸ் 26. எங்கே மிஸ் பண்ணுறோம்? ஏதோ ஒன்று இருக்குது, நான் என்ன கண்ணா மிஸ் ஆகுது? என்ன மாதிரி இருக்குது? 2 சாய்ஸ்லையும் ரே இங்கே பாருங்கள், இது 16 இது 18. இந்த இடத்துல மட்டும் மாறி இருக்குது, நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணல.
2 இடத்துல மிஸ் பண்ணிட்டோம். ரெண்டுலையுமே நமக்கு மாறி வருதா? ஆஹா, ரெண்டுமே 16, ரெண்டுமே 18. நமக்கு எதாவது மாறி வருதா? நம்பர் தான் எடுத்தோமா? எதுவுமே இல்லை, 18 தான். ஓகே தான், ஓகே தான். ஆன்சர் ஆப்ஷன் 4. 10 to the பவரில் கொஞ்சம் கன்ஃபியூஷன், 10 to the பவரில் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா சாய்ஸ் நெருக்கி கொடுத்துருக்கான். டக்கு டக்குன்னு பார்க்குறப்ப எனக்கு ஒரே மாதிரி கண்ணெல்லாம் ஜிம்மிக் ஆகிடுச்சு. சரி, ரைட், ஓகே. அது எக்ஸ்பீரியன்ஸ் வருமா? டீச்சர்ஸ்க்கெல்லாம் வராது. நாங்கள் டெய்லி டெஸ்ட் எழுத மாட்டோம், பட் ரெகுலராக டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். சரி, ரைட், ஓகே. அடுத்து 30. கீழே இரு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்று உறுதி கூற்று, இன்னொன்று காரண கூற்று. உறுதி கூற்று என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஒரு ரிங்கு கொடுத்துருக்காப்புல. இந்த ரிங்கில் ஐ இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா சிஎல்ஐ காட்டிலும் விரைவாக SN2 நான் யூடியூப்லேயே போட்டிருக்கேன். SN2ல அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஸ்டூடெண்ட்டு நிறைய டைம் சொல்லியிருப்பேன். தப்பாக சொன்னதுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். ஐ தான் ரொம்ப வேகமாக போகும். உறுதி கூற்று சரிதான், உறுதி கூற்று கரெக்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஐ வந்து ரொம்ப ஈஸியாக விடுபடும். அயோடின் அதன் பெரிய உருவளவு காரணமாக சிறந்த விடுபடும் தொகுதி. கரெக்டு. ஏன்னா ரொம்ப பெரிய சைஸ் இருக்கிறதுனால பாண்ட் ரொம்ப வீக்காக கிரியேட் பண்ணும், பிணைப்பு ரொம்ப வலிமையை குறைவாக கிரியேட் பண்ணும். அப்போ இதுவும் சரியான விளக்கமும் கூட. இந்த விளக்கத்தினால தான் இது சீக்கிரமாக வெளியே போகுது. அதனால் இங்கே SN2 வேகமாக நடக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்தது முதல் வினைவேகம். இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். ரைட், ஓகே. ரைட், அடுத்த கேள்வி. ரைட், ஓகே. கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு முதல் வகை வினையின் அரை ஆயுட்காலம் 1 நிமிடம் எனில் அந்த வினையில் 99.9% அளவு முற்று பெற தேவைப்படும் நேரம். தேவைப்படும் நேரத்துக்கு இந்த மாதிரி இடத்துல ஃபார்முலா என்ன சார்னா, தேவைப்படும் நேரம் T equal to 2.303 divided by K into log time தொடக்கத்தில் இருந்த பொருள் மைனஸ் முடிவில் இருக்கக்கூடிய பொருள், முடிவில் கூடிய அந்த பொருளோட செறிவு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேயோட மதிப்பு நம்மக்கிட்ட இல்லை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை ஆயுட்காலம் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருந்தா பயன்படுத்திக்கலாம். 0.693 divided by K. அரை ஆயுட்காலம் கொஸ்டின் பேப்பரில் 1 நிமிடம் கொடுத்துருக்கான் 1. அப்போ 0.693 divided by K. அப்போ கேயோட மதிப்பு என்ன? 0.693. இப்போ இது பெருக்கில் கொண்டு வந்துட்டேன், அவ்வளோதான். 1ஓட எது பெருக்கினாலும் கே அதே மதிப்பு தான். K into 1 1 தான். அப்போ K equal to 0.693. அப்போ அதில் போட்டிங்கன்னா ஆன்சர்மா. நெக்ஸ்ட் பேஜில் போட்டு காட்டா. ஸோ தேவைப்படும் காலம் T equal to 2.303 divided by கேவோட மதிப்பு இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 0.693. லாகோட மதிப்பு 99.9% முற்று பெற்றிருக்குன்னா ஞாபகம் வச்சுக்கணும், 99.9% முற்று பெற்றிருக்கு. அப்படிங்கிறப்போ தொடக்கத்தில் எவ்வளோ சார் இருக்குன்னா 100% எடுத்திருக்கோம். இது ஈக்குவல் கிடையாது சார், பெருக்கல் இன்ட்டு லாக்னு சொன்னாலும் ஓகே தான். ஸோ அப்போது தொடக்கத்தில் 100%, சதவீதத்தில் எடுத்துக்கும். அப்போது இது ஏ. அப்போ A மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது இப்போ எவ்வளோ இருக்குது? 99.9. அவ்வளோதான். அப்போ மீதி 2.303 டிவைட் பை 0.693. பொறுமையாக போகிறேன், கவனிங்க. அடுத்து லாகு மேலே 100 அப்படியே சார் போட்டுட்டேன். கீழே இதை மைனஸ் பண்ணால் 0.1 கண்ணா. கீழே இருந்தால் -1, மேலே போனால் +1. அப்போ 2.303 டிவைட் பை 0.693 லாகு 10,000 வரும். இது என்னென்னு எழுதலாம்? 2 power +3 எழுதிக்கலாமா? சாரி 10 power +3 எழுதிக்கலாமா? ரைட். லாக் 10 to the power +3 முன்னாடி கொண்டு வந்துடலாமா? அப்போது
time t equal to 2.303 divided by 0.693 into 3 into log 10. log 10 ஓட வேல்யூ 1. கொஸ்டின் கொடுத்தாலும் கொடுக்கலாம். log 10 ஓட வேல்யூ 1. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதானே. ரைட், இதை பெருக்குனா 909.6 வகுத்தல்ல 0.693. மேலே இங்கிலி 10ஆல் பெருக்குனா கேன்சல் ஆகிடுமா? அப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power -1 மேலே போனால் ப்ளஸ். அப்போ எவ்வளோ வருது? 10 தான். வேலை முடிஞ்சா? அப்போ மொத்தம் எவ்வளோ நேரம் தேவைப்படும்? மினிட்டில் எடுத்துக்கிறேன். ஏன்னா கேவோட மதிப்பு மினிட்டில் எடுத்ததுனால மொத்தம் இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகும். 99.9% முடியறதுக்கு நம்ம எடுத்துக்கிற நேரம் வந்து 10 நிமிடம். அடுத்தது, கீழ்கண்ட எந்த நீர்த்த கரைசலில் அதிக கொதிநிலை இருக்கும்? இதில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுதாங்க நான் போட முடியும். கொதிநிலை அப்படிங்கிறதுக்கு என்ன சார்? கொதிநிலை புள்ளி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதில் அயனிகள் அதிகமாக உருவாச்சுன்னா கொதிநிலை புள்ளி அதிகமாக இருக்கும். ரைட், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அயனி, இது -1. அப்போ நல்லா பாருங்கன்னா இதில் எத்தனை அயனிகள் உருவாக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு அயனி, இது ஒரு அயனி. அப்போ 2 அயனி உருவாக்கப்படும். இதோட 0.01 பெருக்கி பார்த்துக்கோங்க, 0.02 வரும். அடுத்ததில் வந்து இது ஒரு 2 அயனி கிரியேட் பண்ணும். இது ஒரு அயனி, 3 அயனி வரும். 0.01 பெருக்கணும், 0.03. இதுக்கு தான் அதிக அயனி மதிப்பு இருக்குது இது வரைக்கும் கிடைச்ச வரைக்கும். இதில் வராதுமா, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இதில் அயனியே கிடையாது, அதனால் கொதிநிலை புள்ளி ரொம்ப ஈஸியாக குதிச்சிடும். யூரியா எடுத்துக்கோங்க, யூரியாவில் 1 வரும். அப்போ வந்து 1 × 0.01. இப்போ ஆன்சர் 0.01. இதெல்லாம் அதிக மதிப்பு இருக்குது. அயனியோட மதிப்பில் அதிக மொலாரிட்டியோட கம்பைன் பண்ணுறப்போ வந்து N2SO4 இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2, 75க்கு 2. இதான கொஸ்டின் கவனிங்க. N2 + O2 gives 2 times NO என்ற வினையில் NO வினையின் விளைச்சல் எப்போது அதிகமாகும்? இது எப்போ அதிகமாகும்? NOட விளைச்சல் அதிகமாக எப்போ உருவாகும்? வினையில் வந்து ΔH மதிப்பு பாருங்க, நேர்மறையில் கொடுத்துருக்கான். ΔHோட மதிப்பு நேர்மறையில் வருது, ப்ளஸில் வருது அப்படின்னா அது பேர் வெப்ப கொள்வினை. அப்போ வெப்பத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வெப்ப கொள்வினையை பொறுத்த வரைக்கும் குறைந்த வெப்பநிலை வேலைக்கு ஆகாதுமா, வெப்பநிலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். முதல் பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினையில் தொடர்ந்து முன்னோக்கு வினையாக இருக்கணும்னா வினை படுபொருளோட செறிவு எப்பவுமே அதிகமாக இருக்கணும். ஸோ உயர் N2 செறிவு, உயர் O2ஓட செறிவு, இது ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ ACD இது. இந்த கேள்விக்கு பதில் வந்து ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கு. ப்ராக்டிகல் கெமிஸ்ட்ரி டிஃபிகல்ட்டாக கேட்பான்னு பார்த்தா நமக்கு ஒரு ரிப்பீட்டட்ல கேட்டான். தொகுதி 1 தொகுதி 2ஓட மென்ஷன். பூஜ்ஜிய தொகுதி அமோனியம் ப்ளஸ் இல்லையா, அந்த மாதிரி அமோனியம் அயனி வருது இல்லை, அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்கான்? கோபால் கொடுத்துருக்கான், தொகுதி 4. ஸோ இங்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் 2+ கொடுத்துருக்கான், தொகுதி 6. ஓகேவா? இந்த இடத்துல மெக்னீஷியம், கால்சியம், ஸ்டோரான்சியம் எல்லாமே வரும். BB2+, HG2+, HG2+, அதுலேயே 2A எலமெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா BB2+ வந்து பார்த்தீங்கன்னா 1லேயும் வரும், 2லேயும் வரும். அதனால தான் கொஸ்டின் பேப்பரில் 1 கொடுத்துருக்கான். ஸோ இது சி. அடுத்து அலுமினியம் 3+, ஓகேங்களா? இந்த அலுமினியம் 3+, குரோமியம் 3+, ஐரான் 3+, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி 3ல் வரும், 3ஆவது தொகுதியில் வரும். டி. இப்போ A3 எல்லாத்துலேயுமே இருக்குது. B4 இதில் இருக்குது. C1 இதில் இருக்குது. D2 ஆன்சர் ஆப்ஷன் 1. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணுமா, ஓகேங்களா? இப்போ தொகுதி 6ல் யார் இருக்காங்க? தொகுதி 6ல் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா யார் இங்கே இருக்குது? அப்படி வெறும் மெக்னீஷியம் மட்டும் இருக்காது, மற்ற ஆளுங்களும் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக உட்காந்து ரிவைஸ் அண்ட் ரீகலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது காலப்போக்கில் மறந்து போயிடும். ஸோ இதனால் தெளிவாக பார்த்து வைங்க, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதியோட மேட்ச் நேர் அயனி. இது ஒருவேளை தெரியலன்னு சொல்லுங்கள், நான் ப்ராக்டிக்கல் சொல்ல வேணாம். இது ஆல்ரெடி நான் யூடியூப்பில் இதுக்கான லெக்சர்ஸ் லைவாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்ததே நான் போட்டிருக்கேன், பார்த்து நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கிங்க, போதுமானது. டிஸ்கஸ் பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு. கீழ்கண்ட அணைவு சேர்மங்கள் உரியும் ஒளியின் அலைநீளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அலைநீளம் எப்போ சார் அதிகமாக உரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமான பிளவு ஆற்றல் வேணும். பிளவு ஆற்றல் எப்போ சார் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வலிமையான ஈனி இருக்கிறப்போ நடக்கும். இங்கே வலிமையான ஈனி CN,
அதுக்கப்புறம் NH3 இருக்கு, அதுக்கப்புறம் வாட்டர் இருக்கு, 2 இடத்துல இருக்கு. அதில் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இங்கே, அப்போ 6. அதுக்கப்புறம் கம்மியாக இருக்கக்கூடிய இடம் இது. அப்போ மேட்ச் பண்ணி பார்த்தா பி எங்கே வருது? இங்கே, இங்கே. நமக்கு அதிகமாக தானே உரியணும், அப்போ இது தப்பு, இதுவும் தப்பு. அதிகமாக இது உரியுது. அதுக்கப்புறம் ஏ. நோ 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 கண்ணா, லிசன். அதிகமான பிளவு ஆற்றல் இருந்துச்சுன்னா அலைநீளம் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஏன்னா ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா அலைநீளத்துக்கு எதிர்த்தகவு தானே, சரியா? அப்படிங்கிறப்போ இது வந்து ஆற்றல் வரிசை. ஆற்றல் வரிசை வந்து பார்த்தீங்கன்னா பி, அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் சி. இதுவே அலைநீள வரிசை இதுக்கு ஆப்போசிட்னா சி, அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் பி. இப்படி தான் வரும். அலைநீளம் அதுக்கு ஆப்போசிட் வரிசை. சி டி இங்க இருக்கு, இதுவா இல்லை இதுவா? இங்க இருக்கு. சி டி ஏபி. ஆன்சர் ஆப்ஷன் 1. ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்தது, கீழ்கண்ட வரிசையில் அவற்றின் எதிரே தரப்பட்டுள்ள பண்புடன் சரியானவற்றை பொறுத்து சொல்லு. அதுக்கு ஆப்போசிட் இருக்குல்ல, சரியா சொல்றான். ஏன்னா H2O NH3 CH3 இல்லை, இருமுனை திருப்புத்திறன் ஆக்சிஜனுக்கு அதிகமாக. எஸ், ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் கவர்திறன் அதிகம், அதுக்கப்புறம் தான் நைட்ரஜன், அதுக்கப்புறம் தான் கார்பன். ஸோ தட் இந்த வரிசை வந்து சரியான வரிசை. இதில் பாருங்க, மைய அணுவின் மீதான தனித்த ஜோடி எலக்ட்ரான் எண்ணிக்கை. நல்லா பாருங்க, இதில் தான் வந்து அதிகமான எலக்ட்ரான் இருக்கு. ஏன்னா 2 பாண்டு, இதில் பாருங்க 3 பாண்டு, இதில் 4 பாண்டு. அப்போ இவனுக்கு தானே அதிகமான தனித்த ஜோடி இருக்கும். ஆனால் இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்கான், தப்பு. அது வர OH CHNO, இது அப்படியே புத்தகத்தோட வரிகள், இது தப்பு. இது அப்படியே ஆப்போசிட்ல வரணும். பிணைப்பு என்தால்பி இது வந்து கரெக்ட், ஓகேங்களா? N2 அதுக்கப்புறம் O2, இது ட்ரிபிள் பாண்டு, இது டபுள் பாண்டு, இது சிங்கிள் பாண்டு, இது வந்து சரி. அப்போ ஏவும் டியும் சரி, ஏ அண்ட் டி. ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப ஈஸி, டைரக்டா புக்கு பேஸ்டு கேள்விக்குண்ணா. குளோரோஃபார்ம் அண்டு அனிலின் டைரக்டா எளிய காட்சிப்படுத்தல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் தொழிற்சாலை கச்சா எண்ணெய் வேற இடத்துல வச்சு காய்க்கணும், ஆனால் அது பேர் பின்ன காட்சி வலித்தல். அது வந்து ஸ்பெண்டு லைன் இருந்து கிளசரால், இது வந்து ஈஸியாக வந்து கேஸ் ஆகி போட்டு அதனால கம்மியான அழுத்தத்தில் வச்சு செய்யணும், அதனால் சி. அடுத்து அனிலின் வந்து நீரோடு வைக்கிறப்போ என்ன சார் இருக்குன்னா நீராவி காட்சி வடித்தல், டி. இதெல்லாம் ஈஸியான கேள்வி. C1 சரி. A for 4 இங்கே இருக்குது, B for 3 இங்கே இருக்குது, D for 2 இங்கே இருக்குது, C for 1 இங்கே இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. ஒரு வினையின் வினைவேக மாறிலி கொஸ்டின் பேப்பர்ல இந்த டேரெக்டாக கே கொடுத்துட்டான். எனில் 7.2 மோலார் பை லிட்டர் செறிவு கொண்ட வினைப்படும் பொருளின் செறிவு 0.9 மோலாரிட்டியாக குறைவதற்கு தேவைப்படும் நேரம். இப்போ தான் சொன்னேன் தேவைப்படும் நேரத்துக்கு ஃபார்முலா T = 2.303 டிவைட் பை கே. கேவோட வேல்யூ கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கானா 0.03. லாகு தொடக்கத்தில் எவ்வளோ மதிப்பு இருக்குது கொஸ்டின் பேப்பரில் 7.2, முடிவில் எவ்வளோ இருக்குது 0.9. அடுத்த ஸ்டேஜில் 2.303 டிவைட் பை 0.03 லாகு. இரண்டு கேன்சல் பண்ணால் என்ன கணக்கு வருது 0.8. மேலங்கிலி 10ஆல் பெருக்கலாம், அப்போ 9 8 சரியா போச்சு. அப்போ 8 என்ன கணக்கு எழுதலாம் 2/3 எழுதலாமா? அப்போ அடுத்த ஸ்டெப்பில் 2.303 டிவைட் பை 0.03 லாகு 8 எழுதலாம் 2/3. அப்போ இது முன்னாடி வந்துருச்சுன்னா 2.303 டிவைட் பை 0.03 3 × log 2. கொஸ்டின் பேப்பர் log 2 கொடுத்துருக்கானா, log 2 கொடுத்துருக்கான 0.321. அதை அப்படியே யூஸ் பண்ணலாம், இல்லைனாலும் நமக்கு ஓகே தான், நம்மளும் ஞாபகம் வச்சு வேண்டியதான். 0.03 டிவைட் பை 0.03 3 × 0.301. இந்த 0 சார் கேன்சல் பண்ணிக்கிட்டேன், இந்த 0 கேன்சல் பண்ணிட்டேன். கீழே இருக்கிறது 10⁻² மேலே வந்தால் +2. இங்கே இடத்துல நான் இங்கே எழுதுறேன். அப்போது 2.303 × 10⁻² +2 × 0.301. ரைட், ஓகே. இதை பெருக்கணும்னா இது 3ஆக வச்சு பெருக்கிங்க. இதுலேருந்து ஒரு 0 இதோடு கேன்சல் பண்ணால் வெறும் 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே பெருக்கணும்னா 9096 × ஒரு 10, இப்போ 69.0 சம்திங் வரும், 69 அப்ராக்ஸாக வரும்.
இங்கே இருக்குது 69.3 அப்ராக்ஸாக போட்டிருக்கேன். நான் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் போடல, பட் ஆனால் டெசிமல் இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணாமல் போடுங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் எந்த எலக்ட்ரான் அமைப்புகள் முதன்மை தொகுதி தனிமங்களுக்கான உரித்தவைன்னு கேட்டிருக்கான். அது என்ன சார் முதன்மை தொகுதினா? எக்ஸ் தொகுதியும் ஞாபகம் வச்சுக்கணும். முதன்மை தொகுதி தனிமங்களுக்கு உரித்தானவை முதல்னா எஸ் தொகுதியும் பி தொகுதி முதன்மை தொகுதிமா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் நேரடியாக எஸ் வந்திருக்கா, இது எஸ் தொகுதி. ஆனால் எஸ்ஸுக்கு முன்னாடி டி வந்துச்சுன்னா டி தான் எடுத்துக்கணும், இது டி தொகுதி. ஆனால் கடைசியாக பி வந்தால் பி தான் எடுத்துக்கணும், அது பி தொகுதி. கடைசியாக எஸ் வந்தால் எஸ் எடுத்துக்கூடாது, அதுக்கு முன்னாடி தான் எடுத்துக்கணும், டி தொகுதி. ஆனால் கடைசியாக எஸ் வந்து அதுக்கு முன்னாடி டி வந்து அதுக்கு முன்னாடி எஃப் வந்தால் எஃப் தான் எடுத்துக்கணும், அப்போ இது எஃப் தொகுதி. இதில் எது முதன்மை தொகுதி? எஸ் அண்ட் பி வந்து ஏ அண்ட் சியில் வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. ஆன்சர் ஆப்ஷன். அடுத்து பாருங்க, பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் பொறுத்துக்கன்னு சொல்கிறான். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈரப்பதம். ஈரப்பதம்னா என்ன சார்? நல்லா பார்த்துக்கங்க, அதில் நீர்மம் இருக்கும், வாயு இருக்கும், ரெண்டும் சேர்ந்தது. அப்போ வாயுவில் திரவம்னு சொல்லலாம். உலோக கலவை, உலோகம்னா 2 திண்மத்தை போட்டு சேர்க்கறது. சரி, உலோக கலவை, உலோக கலவை 2 திண்மம் இருக்கணும், திண்மத்தில் திண்மம். அது பாதரச கலவை. பாதரசம்னா இப்போ சோடியம் அமிலங்கள்லாம் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும். அப்போ திண்மத்தில் நீர்மம். புகை வந்து பார்த்தீங்கன்னா வாயுவில் ஒரு குட்டி குட்டி கல் மாதிரி இருக்கிறது தானே, அப்போ வாயுவில் திண்மம். ஸோ A2 B1 C4 இப்போ A2 இங்கே ஒன்று வருது, இங்கே ஒன்று வருது, B1 வருது, C4 D3. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் 1. ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்தது, 5 மோல்கள் எக்ஸ் என்ற திரவமும் ஞாபகம் வச்சுக்கணும், 5 மோல் எக்ஸ் திரவமும் 10 மோல் ஒய் என்ற திரவமும் கொண்ட ஆவி அழுத்தம் 70 டார் கொண்ட ஒரு திரவமாக தயாரிக்கப்படுகிறது. எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவற்றின் ஆவி அழுத்தங்கள் முறையே 63, 78 டார் எனில் கீழ்கண்ட எந்த ஒன்று கரைசல் சரியாக விவரிக்கிறது? சாய்ஸை பார்த்தா எதிர்மறை விளக்கம், நல்லியல்புத்தன்மை, கூட்டுத்தொகை, நேர்மறை விளக்கம். ஆனால் எதிர்மறை விளக்கம் நேர்மறை விளக்கம்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் டோட்டலாக எனக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் 70 கொடுத்துருக்காங்க. அது தனித்தனியாக கால்குலேட் பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் P0A ஜீட்டா ஏ ப்ளஸ் P0B ஜீட்டா பி, இதோட மதிப்பு சரியாக இருந்துச்சுன்னா அது பேர் நல்லியல்பு கரைசல். இல்லை சார், பிடியோட வேல்யூ அதிகமாக இருக்குது, எதோடது? P0Aவோட வேல்யூ ப்ளஸ் P0B ப்ளஸ் ஜீட்டா பி, சாரி ஜீட்டா ஏ, இதோட மதிப்பு விட கொடுத்துருக்காங்க 70ஓட மதிப்பு பெருசாக இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறை விளக்கம். இல்லை சார், கொடுத்துருக்கிறத விட நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான மதிப்பில், சரி இது பிடி மொத்த மதிப்புங்கிறது கம்மியாக இருக்குது, எதை கம்பேர் பண்ணுறப்போனா PA0 ஜீட்டா ஏ ப்ளஸ் BB0 ஜீட்டா பி அப்படின்னா இது பேர் நேர்மறை, இது எதிர்மறை. அப்போ கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பிடியோட வேல்யூ கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துட்டான் சார், அப்படியே நான் மக்கப் பண்ணி எழுதிடுறேன் 70 டார். அப்போ மீது நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஏனது PA0 ஜீட்டா ஏ ப்ளஸ் BB0 ஜீட்டா பி. பியூர் ஸ்டேட்டில் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கான் 63 இன்ட்டு மொத்த மோல் கால்குலேட் பண்ணணும். அதாவது ஏவோட மோல் பின் நான் கால்குலேட் பண்ணணும்னா மொத்த மோல் வேணும். மொத்த மோல் வந்து கொஸ்டின் பேப்பரில் ஏவோட மோல் 5ங்கிறான், பியோட மோல் 10ங்கிறான். அப்போ மொத்த மோல் எவ்வளோ இருக்கும்? 15. 15ல் ஏவோட மோல் 5 கூட்டல் பி தூய நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் 78 கொடுத்துருக்கான் இன்ட்டு அதோட மொத்த மோல் 15, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது 10 இருக்குது. இது கேன்சல் பண்ணால் 3, இது கேன்சல் பண்ணால் 21 ப்ளஸ் இது கேன்சல் பண்ணால் 2, 3, இது கேன்சல் பண்ணால் 2 பேலன்ஸ் 1 9, இது 2 கேன்சல் பண்ணால் 8 பேலன்ஸ் 1 8 வருதா? இல்லை 6, அப்போ 32 வருது. இருங்க 15 15னா 3 2 6 2 பேலன்ஸ் 1 42 21 42 63 ஏதோ தப்பு பண்ணுறோமே. சரி, இது 52 73. கனலிசன்மா இதில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மதிப்பு 73 இருக்குது, இது 70 இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிடியோட மதிப்பு சின்னதாகி போச்சு. எதோட மதிப்பு? PA0 ஜீட்டா, சரி
PA நாட் ஜீட்டா ஏ ப்ளஸ் பிபி நாட் ஜீட்டா பியோட வேல்யூ வந்து 23 அமைஞ்சிருச்சு, இது 75 போச்சு. இப்போ டோட்டல் வேல்யூவோட இது பெருசாக இருக்குது அப்படின்னா இது எதிர்மறை விளக்கம். எதிர்மறை விளக்கம் உங்களுக்கு நேர்மறை விளக்கம் எதிர்மறை விளக்கம்லாம் தெரியும் நான் நம்புறேன். இஃப் இன்கேஸ் தெரியலனா சொல்லுங்கள், நான் அது லெக்சர் போட்டு விட்டுறேன். இந்த கரைசல் எதிர்மறை விளக்கம் காட்டுகிறது. 3 விளக்கம் 2 விளக்கம் இல்லையா நல்ல இயல்பாக இருக்க வாய்ப்பு இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதிர்மறை விளக்கம் காட்டுது. ரைட், அடுத்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து கார்பன் 2 டைம் H2 gives CH4 மீத்தேன் கொடுக்குது. இதில் டெல்டா ஹெச் மதிப்பு பாருங்களேன். டெல்டா ஹெச் மதிப்பு அப்படிங்கிறது -74.8. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வெப்ப வெளியேற்ற அளவு, வெப்ப உமிழ் வினைன்னு சொல்லலாம். என்ற வினையின் கீழ்கண்ட எந்த வரைபடம் சரியாக காட்டும்? ஆனால் லிசன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச் எப்படி சார் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளைபொருளோட என்தால்பி மைனஸ் வினைபடு பொருளோட என்தால்பி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது பின்ன இது பின்னு சொல்லலாம், கரெக்டாக சொன்னோன்னா சரி. வினைபடு பொருளோட விளைபொருளோட என்தால்பி மைனஸ் வினைபடு பொருளோட என்தால்பி. இது மைனஸில் இருக்குன்னா எனக்கு வந்து ரியாக்டன்ட்டோட எனர்ஜி பெருசாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வினை படு பொருளோட மதிப்பு அதிகமாக இருக்கணும். ஏன்னா வினை படு பொருளுக்கு தான் மைனஸ் வேல்யூ இருக்குது. அப்போ இங்கே பாருங்களேன், இங்கே 6 வேல்யூ கீழே இருக்குது, இங்கே மேலே இருக்குது, தப்பு. இங்கே 6 வேல்யூ மேலே இருக்குது, பி வேல்யூ ஓகே இதாக இருக்கலாம். இங்கே 6 வேல்யூ கீழே இருக்குது, இது மேலே இருக்குது. 6க்கு தான் அதிகமாக இருக்கணும் கம்பேரிங் டு பி, தப்பு. இந்த இடம் ஓகே. கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் தான் எனக்கு இந்த வேல்யூ. அப்போ பாருங்களேன், இந்த இடத்தையும் மைனஸ் பண்ணால் இந்த இடம் தான் 74.8. அப்போ இது தப்பு. இது ஆக்டிவேஷன் எனர்ஜி, கிளர்ச்சி ஆற்றல், இதோட நேராக கூட தப்பு. இப்போ பாருங்க, இந்த இடம் மைனஸ் பண்ணால் 74.8 கரெக்டாக கொடுத்துருக்கான். ஸோ இந்த கேள்விக்கு போது ஆன்சர் ஆப்ஷன் 4. கீழ்கண்டவற்றில் எந்த சேர்மம் புரோமின் நீரை நிறமிழக்க செய்யாது? ஏன்னா புரோமின் நீரை வந்து பார்த்தீங்கன்னா அதோட நிறத்தை இழக்க செய்யணும் அப்படின்னா ஒன்று இரட்டை பிணைப்பு இருக்கணும், இல்லை முப்பணிப்பு இருக்கணும். எதுவுமே இல்லை அப்படின்னா அதனால நிறத்தை வந்து இழக்க செய்யக்கூடிய பண்பு அந்த சேர்மத்துக்கு இருக்காது. ஸோ அப்போ இரட்டை பிணைப்பு முப்பணிப்பு இல்லாத இடம் வந்து ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பாருங்க, KO2 H2O2 அண்ட் H2SO4. KO2 எடுத்துக்கலாமே. KO2ல கண்ணை மூடிட்டு சொல்லலாம், எப்பயுமே +1 தான். நான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல யூடியூப்ல போட்டிருக்கேன் பாருங்க, எப்பயுமே அதுக்கு +1 தான். H2O2 பெராக்சைடில் எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன சார் கேட்டால் ஆக்சிஜன் கேட்டிருக்கேன், ஆக்சிஜனுக்கு அது -1. H2SO4ல நீங்கள் போட்டு பார்த்தீங்க, H2SO4ல சல்ஃபர் கேட்டிருக்கான். மொத்தம் இதுக்கு 8 எலக்ட்ரான் தேவை. இவன் 2 எலக்ட்ரான் கொடுத்துருவோம், மீதி 2 6 எலக்ட்ரான் கொடுக்க வேண்டியது சல்ஃபரோட வேலை. ஸோ இதெல்லாம் மேட்ச் ஆகக்கூடியது. +1 -1 +6 ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்தது, பென்சீன் டயசோனியம் உப்பு அனிலின் நைட்ரஜன் அமிலத்துடன் 273 இருந்து 278 கெல்வின் வினைப்படுத்தி தயாரிக்கலாம். உலர் நிலையில் இது எளிதில் சிதைவடைகிறது. சரியா தப்பான்னு பார்க்கலாம். லிசன், ஃபர்ஸ்ட் ஒரு அனிலின் எடுத்துக்கிறேன். அனிலின் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்தது HNO3யோட ரியாக்ட் பண்ண சொல்கிறான். நம்ம எப்பயுமே HN3 ரியாக்ட் பண்ணால் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். 0 டிகிரி to 5 டிகிரி செல்சியஸ், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா உலர் நிலையில் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர் நிலையில் இருக்கணும். அப்போ வந்து பென்சின் டயசோனியம் குளோரைட் கிரியேட் பண்ண முடியும். அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. டெம்பரேச்சரும் கெல்வியில் மாத்திரப்ப கம்மியாக தான் இருக்குது. உலர் நிலையில் இது எழுந்து சிதைவடையும். ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா இந்த ரியாக்ஷன் நடக்காது. அப்போ வந்து இது சரி. பென்சின் வளையத்தில் அயோடினை நுழைப்பது கடினம். எனவே அயோடின் பென்சின் டயோசோனியம் குளோரைடை KI-உடன் வினைபுரித்து தயாரிக்கலாம். இது கரெக்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஒரு பென்சின் இருக்குது அப்படின்னா இதோட டைரெக்டாக நம்ம வந்து I2 ரியாக்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால் என்ன சார் பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக கிரியேட் ஆச்சுல்ல N2Cl, அதான் பென்சின் வளையத்தில் அயோடின் நுழைப்பது கடினம். எனவே அயோடின் பென்சின் டயோசோனியம் இதோட வந்து KS சேர்த்தா இதில் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல டைரெக்டாக I அட்டாச் ஆகிட்டோம். ஸோ இதுவுமே சரி. இப்போ கூற்று 1 2 ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்தது இந்த செஷனுக்கான கடைசி கேள்வி. கீழ்கண்டது எது பாராகான் தன்மை? நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நான் டேரெக்டாக சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிக்கல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது Cl வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலிமை அற்ற ஈனி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை கூட பேர் பண்ண முடியாது. அப்போ தனித்த எலக்ட்ரான்கள் இதில் வரும். இது வந்து வலிமையானது. அப்போ தனியாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே என்ன ஆக்கிரும்? ஜோடி ஆக்கிரும். அதனால் இது வராது.
இவனும் வலிமையானவன், தனியாருக்கு எல்லாத்தையுமே ஜோடி ஆக்கிறோம் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா வலிமையற்றது. வலிமையற்றதுனா இது தனித்தலட்டானது, அது கடைசி தனித்தலட்டானதாக இருக்கும். ஸோ அப்போ இதில் தனித்தலட்டான் வரும். இது வந்து வலிமையானது, அப்போ வலிமையற்றது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடும், தனியாக இருக்கிறது எல்லாத்தையுமே ஜோடி ஆக்கிரும். அப்போ இதுவும் வராது. ஸோ தனித்தலட்டானுக்கு அதில் மட்டும் வருது A and D. ஓகேங்களா? ரைட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு மொத்தம் 45 கொஷின். 45 கொஷினுக்கான டிஸ்கஷனையும் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்ம ஃபிசிக்ஸும் தமிழ்லேயே போடுவோம், அன்றைக்கி பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி ரெண்டுமே தமிழ்லேயே போடுவோம். மறக்காமல் சேனல் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, ஃபாலோ பண்ணுங்க. நீட்டு படிக்கக்கூடிய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கொஷின் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் டிஸ்கஷன் செஷன் கமெண்ட்டில் வாங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? உங்கள் டவுட் எதாவது இருக்குது, ஒரு கீழே நான் ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி சொல்லணுமா, நான் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு சொல்ல தோணுச்சுன்னா மறக்காமல் எனக்கு கீழே சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் நான் செக் பண்ணுவேன். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் டவுட் ரிலேட்டடாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி கமெண்டாக வந்து சார் ரிப்ளை பண்ண மாட்டேன். அது ஏன்னா அதுக்கு நேரம் ரொம்ப விரயமாகும். பேசக்கூடாதுன்னு இல்லை, நமக்கு இந்த இடத்துல வந்து படிக்கிறதுக்கு தான் டைம் இருக்குது. ஸோ அதனால் டவுட் ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற எதுவுமே கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செல்லு ஒரு ரிக்வெஸ்ட்டு. ரைட். நம்ம 1 இயர் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 12th மேலேருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். டேட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு டைம் என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் அகாடமி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். மற்ற வீடியோஸ் இன்றைக்கி இல்லை நாளைக்கு அப்லோட் ஆகிடும். ஃபுல்லாக பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து எழுதுங்க, தனித்தனியாக எடுத்து நோட்ஸ் எழுதுங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் தான் 1 செகண்ட் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ரைட். எல்லாத்தையும் படிங்க. தேங்க்யூ ஃபார் யூர் வாட்சிங். அடுத்த வருஷம் நீட் இன்னும் பெட்டராக பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.